ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு இளைஞன் தமிழ் தேசிய அரசியலை வந்து எம்ப்ரேஸ் பண்ணும் பொழுது அவனுடைய சாதிய பார்வை எப்படி இருக்கணும்? இவங்க சொல்லக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு உள்ள இது அல்ல, நமக்கு வந்து என்னது இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது. எந்த டைமில் வந்து குடிகளாக இருந்தவர்கள் சாதிகளாக பார்க்கப்பட்டாங்க? தமிழர்களுக்குள்ள தான் சாதி சண்டை. 1995 பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் மாவட்டங்களில் மறவர்களுக்கும் தேவேந்திர உறவாளர்களுக்கும் 6 மாதம் சண்டை நீடித்தது. சாதியை ஒழிச்சிட்டோம், இல்லாட்டி சாதியே இல்லை அப்படின்னு சொல்கிறது, பேருக்கு பின்னாடி சாதியை போடக்கூடாதுன்னு சொல்கிறதே சாதி ஒழிப்புன்னு அவங்க நினச்சிட்டாங்களா? தமிழ் சாதிகளை மோத விட்டு இன்று வரைக்கும் திராவிடர்கள் ஆட்சியில் இருக்காங்க. மண்டைக்காடு கலவரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து சாதி சண்டைன்னு சொல்லுவீங்களா இல்லாட்டி மத சண்டைன்னு சொல்லுவீங்களா? மதத்தை விட உங்களுக்கு சாதி என்பதைத்தான் ஆழமாக வேரூன்று வைத்திருக்காங்க. இப்போ தமிழ் தேசிய அரசியலை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த தமிழ் தேசிய அரசியலில் எந்த படிநிலையை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா உண்மையான சமத்துவம், சமூக நீதி, சமூக பார்வை, சாதிய பார்வை வந்து மாறும். கலையரசன் அண்ணனை எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் கலையரசன் அண்ணன்கிட்ட வந்து ஒரு புதிய, அதாவது ஒரு ஒரு வேற ஒரு பரிமாணம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகமாக பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். கலையரசன் அண்ணனா ஃபஸ்ட் நான் உங்களை பார்க்கும் பொழுது உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் தான் நான் பார்க்குறேன். அப்போ உண்மையாகவே எனக்கு என்ன தோணுச்சுதுன்னா, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து அண்ணன் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்களா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு பல கேள்விகள் இருந்தது. அப்போ தொடர்ந்து உங்ககிட்ட பேசும்பொழுது தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி புரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நீங்கள் வந்து புக்ஸை நீங்கள் ஆத்தர் பண்ணியிருக்கிறீங்க. கடைசியாக நீங்கள் வந்து எழுதக்கூடிய கான்செப்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அப்போ தான் அண்ணனை பற்றி நம்ம அண்ணன் நிறைய நேரம் பேசிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அண்ணனோட பேர் வந்து முனைவர் எஸ் கலையரசன் அவர்கள். நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரல்வாய் மொழியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கல்லூரியில் தான் பேராசிரியராக ஓய்வு பெற்றிருக்காங்க, வரலாற்று பேராசிரியர். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க. இப்போ வந்து தமிழ் தேசிய அரசியலையும் அதில் இருக்கக்கூடிய புரட்சிகர கருத்தியல்களையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற முனைப்பில் இருக்கிறீங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் உங்களை வந்து சந்திக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சொல்லணும் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னானே, டு ஸ்டார்ட் வித் வந்து சில நேரங்களில் யோசிக்கும் போது இந்தியாவையும் காஸ்டையும் வந்து பிரிக்கவே முடியாது போல். இந்தியா எவ்வளோ பெரிய $1 trillion எக்கானமி ஆனாலும் இன்னுமே வந்து கேஸ்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டே தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்குது. உண்மையாகவே கேஸ்ட் வேணுமா வேண்டாமா, இது வந்து கேஸ்ட் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய இதில் புரியோடி போய் கிடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல கேள்விகளாக இருக்குது. அப்போது எனக்கு கேஸ்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சது, எங்கேருந்து ஆரம்பிச்சது, சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து பார்க்கணுமா இல்லை அது நார்த் இந்தியாவில் வர்ணம் அடிப்படையில் நம்ம பார்க்கணுமா? ஸோ இதை வந்து நம்ம ஹைரார்கியல் பேஸில் நம்ம வந்து கேஸ்ட்டை பார்க்குறது கரெக்டான ஒரு விஷயமா, இல்லை ஃபங்க்ஷனலான ஒரு விஷயமா, ஆக்குபேஷன் பேஸில் நம்ம பார்க்குறது கரெக்டான விஷயமா? அம்பேத்கர் சொல்லக்கூடிய கேஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இது சவுத் இந்தியாவில் தமிழ் சங்கம் சொல்லக்கூடிய கேஸ்ட் பாலிட்டிக்ஸோ இல்லைன்னா கேஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் என்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிற ஒரு வரலாற்று பார்வை. வணக்கம். அன்பு தங்கச்சி வந்து என்னுடைய பணி நிறைவு பெருவிழாவில் வந்து சந்தித்து பேசினாங்க. நான் அதற்கு வந்து நேரடியாக கூட போய் அழைக்கலை, அதனாலும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு 30 ஆண்டுகளாக கல்லூரியில் பேராசிரியராக, அதுவும் குறிப்பாக வரலாற்று துறையில் பணியாற்றியிருக்கேன். அறிஞர் அண்ணா கல்லூரி ஆரல்வாய் மொழியில் வரலாற்று பாடம் எடுக்கிற பொழுது அதற்கு நிறையா தயாரிப்புகள் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதை எடுத்தோம். பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. அப்படி வகுக்கிற பொழுது திராவிட இயக்கம், ஆங்கிலத்தில் ட்ரெவிடியன் மூவ்மெண்ட் என்ற ஒரு பாடம் கூட அங்கே இருந்தது. அந்த பாடத்திட்டத்தை அவர்கள் அந்த ஜாதி அல்லது அதற்கான கண்ணோட்டங்களை எல்லாம் அதில் சொல்லி வருகிற பொழுது அதை நாம் சிந்திக்க தலைப்படுகிறோம். வர்ணாசிரமம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். திராவிட இயக்கம் ஆரியனிசம் அல்லது ஆரியர்கள் வந்து சாதியை உருவாக்கினார்கள், அது வர்ணம் என்ற அடிப்படையில் அந்த வர்ணம் என்பது மனுஸ்மிருதியில் இருக்கிறது. வடக்கு அம்பேத்கரும் அதை வந்து கோடிட்டு காட்டினார். அதாவது இந்த உலகத்தை படைத்தது பிரம்மா என்றும், இந்த உலகம் என்பது ஒரு பிரம்மம், அந்த உலகத்தை படைத்தது பிரம்மா என்றும், பிரம்மாவினுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள் என்றும், அதற்கு அடுத்ததாக தோளிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள் என்றும், இடுப்பிலிருந்து அல்லது இடைப்பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள் என்றும், பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்றும் அவர்கள் கற்பித்தார்கள்.
அதன் அடிப்படையில் தான் இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தமிழர்களுடைய இலக்கியம் மிக தொன்மை வாய்ந்த இலக்கியம், நம்முடைய வரலாற்று செய்திகளை பேசுகிறது. நமக்கு வரலாறு என்பது கல்வெட்டுகள், இலக்கிய ஆதாரங்கள் எல்லாம் சேர்த்து தான், வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் என்றால் கூட தமிழ் இலக்கியம் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு விடையுறுத்தும் விதமாகவே அமைந்திருக்கிறது. பொதுவாக இந்த உலகம் எப்படி தோன்றிடுச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் வந்து ஒரு பொறியியர் இல்லையா, பொறியியல் ஆய்வாளர், அப்புறம் மேலாண்மை இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. உலகம் எப்படி தோன்றியதுன்னு சொல்லிக்கோங்க. நீங்களே சொல்லிருங்க. உலகம் வந்து நம்மளுடைய பார்வையில் அல்லது மதங்களுடைய பார்வையில் இறைவனையே தோற்றுவித்ததாக சொல்லுவாங்க. உலகம் என்பது இந்த பூமி சார்ந்தது. ஆனால் நம்ம இலக்கியம் சார்பாக பார்க்கிற பொழுது ஞாயிறு என்றால் என்ன? சூரியன். அப்போ ஞாயிறிலிருந்து ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டு பல்வேறு கோள்கள் உருவாகின. பிக் பேங் தியரின்னு சொல்கிறோம். அதில் ஒன்று தான் பூமி. இந்த பூமி முதலில் குளிர்ந்த பகுதி குமரி என்று சொல்கிறார்கள். முதலில் குளிர்ந்த பகுதி குமரி. குமரின்னு ஏன் சொன்னாங்கன்னா, முதல் குளிர்ந்த பகுதி குமரியாக எப்படி மாறினது அப்படின்னு சொன்னால், இந்த குளிர்ந்த பகுதியில் தான் பயிரினங்களும் உயிரினங்களும் தோன்றின என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. பயிரினங்கள், அதுக்கப்புறம் உயிரினங்கள். இப்போ பயிரினங்களில் அதிகமாக குமரி செடிகள் இருந்தது. குமரி என்றால் சோற்றுக்கற்றாழை. குமரி செடிகள் அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் அது குமரி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த குமரியில் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிச்சு. உயிரினங்கள் ஒரு செல் அமீபாவிலிருந்து இறுதியாக தோன்றிய உயிரினம் 6 அறிவு உள்ள உயிரினம் மனித இனம் என்று சொல்கிறார்கள். அதனைத்தான் நம்முடைய தேவனிய பாவனர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் மாந்தன் பிறந்த இடம் குமரி, அந்த முதல் மாந்தன் பேசிய ஞான மொழி தமிழ் என்று சொல்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் மொழியியல் பேரறிஞர். அவர் கிட்டத்தட்ட 23 மொழிகளுக்கு மேலே அவர் தெரியும். ஆய்வு செய்து சொற்பிறப்பியல் எப்படி வந்தது அப்படின்னு ஆய்வு செய்திருக்கிறார். குமரி கண்ட இந்த கருதுகோளில் அவர் மிக உறுதியாக இருந்திருக்கிறார். ஏன்னா முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம், இங்கிருந்தான் தோன்றி பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று இருக்கிறார்கள் என்று அவர் தன்னுடைய ஆய்வில் நிரூபிக்கிறார். ஆக உலகம் இப்படி தோன்றியது என்று சொன்னால், அங்கே முதல் மாந்தம் பேசிய மொழி தமிழ் என்று சொன்னால், அந்த தமிழ் இனமாக மாறுகிறது. மொழிதான் இனம் என்று இந்த உலகம் முழுவதும் தனித்த ஒரு மொழி, தனித்த வாழ்வியல், தனித்த பண்பாடு, தனித்த நாகரிகம் அல்லது தனித்த வரலாறு இவை கொண்டுதான் ஒரு இனம் என்று இன்றைக்கு ரேஸ் என்பதற்கான வரையறையை உலக அளவில் வைத்திருக்கின்றார்கள். அது முற்றிலுமாக தமிழர்களுக்கு பொருந்தும் என்றால், இந்த தமிழ் இனம் இடம்பெயர்ந்து அப்படி வருகிறது. இடம்பெயர்ந்து எதுக்கு வருகிறது? அதனுடைய முதல் தொழில் என்ன? உணவு தேடுவது. அப்போ உணவு இந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வர்ணம் அடிப்படையில் பூமியை உருவாக்குன அந்த பிரம்மாவுடைய இதுல இருந்து தோன்றல்களாக நீங்க வந்து ஒரு வர்ண அடிப்படையில் ஒரு ஹைரார்க்கியை கொடுத்தீங்கல்ல. ஆமாம். அப்போ அது வந்து தோன்றலுக்கும் உள்ள அது வந்து ஆரியனுடைய தேரிக்கும் நம்முடைய தேரிக்கும் முற்றிலுமாக வேறுபாடு. அந்த தேரியை அதனுடைய கொள்கையை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரிக்கிறார்கள். அந்த கதை தான் வர்றேன். அப்போ உணவு தேடுவதை தொழிலாக மனிதன் ஆரம்பிக்கிறான். நான் சொல்லுவது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ உணவு தேடுதல் என்பது மலைகள்லையும் இதுகள்லையும் வந்து தேடி அலைகிற பொழுது தான் அவர்கள் என்னது வேட்டை சமூகமாக மாறுகிறார்கள். அங்கு கிடைக்கக்கூடிய அல்லது விலங்கினங்கள் அதெல்லாம் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு வேட்டை சமூகமாக மாறுகிறாங்க. அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், இலக்கியங்கள் குறிஞ்சி என்று சொல்லுகிறது. அப்படி குறிஞ்சியிலிருந்து ஒரு கூட்டமாக மனித கூட்டம் உருவான பிறகு கொஞ்சம் பேர் அப்படி என்ன செய்கிறாங்க, இடம்பெயர்ந்து வர்றாங்க. இடைப்பட்ட நிலம் அது மலை சார்ந்த இடம், இடைப்பட்ட நிலம் காடுகள் சார்ந்த இடம் அப்படின்னு சொன்னால், அந்த விலங்கினங்களை இவங்க பழக்க ஆரம்பிக்கிறாங்க. பழக்கி அதை வளர்த்து உண்பதும் அதை வளர்ப்பதுமாக தொழில் செய்கிறார்கள். அது இடைப்பட்ட நிலம். ஆகவே அதற்கான ஒரு பெயர் பின்னாடி வருகிறது. அதிலிருந்து கொஞ்சம் குடிபெயர்ந்து அல்லது இடம்பெயர்ந்து வருகிற மக்கள் ஆற்று பகுதிகளில் வர்றாங்க, ஆற்று சமவெளி பகுதியில் வர்றாங்க. அங்குதான் நிலையாக தங்க ஆரம்பித்தார்கள். இதை நம்ம வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுவோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொன்னால் ப்ரீ ஹிஸ்டரி, ஆங்கிலத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கற்காலம், ஏன்னா கல்லை ஆயுதமாக பயன்படுத்தி உணவை பெறுகின்ற காலம், அதனால் அதை கற்காலம் என்று உலகம் முழுவதும் வரலாற்று ஆய்வாளர்கள் அதை வரையறுக்கிறார்கள்.
நான் சொல்லுவது இந்த புதிய கற்காலத்துக்கு வருகிற பொழுது அல்லது ஆற்று பகுதியில் இந்த மக்கள் வந்து வேளாண்மையை கண்டறிகிறார்கள். அதனால்தான் தேவனைய பாவனார் உழவு தான் முதல் கல்வின்றார். உழவு கண்டுபிடிச்ச பிறகு இந்த மனிதர்கள் இந்த நொமாடிக் லைஃப் அல்லது அங்கங்கே சுற்றி திரிகிற வாழ்க்கையை விட்டு ஓரிடத்தில் நிலையாக தங்க ஆரம்பிக்கிறார்கள். அது தங்குகிற பொழுதுதான் குடும்பமாக பரிணமிக்கிறார்கள். அப்படி குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகு குடும்பங்கள் சேர்ந்து ஊராக மாறுகிறது. ஊர் பெருகுகிற பொழுது நகரமாக மாறுகிறது. நகரம் என்பது நாகரிக வாழ்க்கையாக மாறுகிறது. அங்கே அரசாட்சி தோற்றம் எல்லாம் வருகிறது என்று நம்முடைய இலக்கியங்கள் அதை சுட்டி காட்டுகின்றன. அப்படி மருதநிலத்தில் தங்கின பிறகும் கூட அங்கிருந்து இதுதான் மருதநிலம் தான் கடைநிலம். அதனால தான் அங்கே வாழ்ந்தவர்கள் கடையர் என்று கூட மக்கள் இருக்கிறார்கள். அது சார்ந்து போனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அது நிலம் அல்ல, ஆனாலும் அது கடைநிலத்தோட தொடர்ச்சி தான் நெய்தல் நிலம் என்பது. நெய்தல் நிலத்தில் கடலும் கடல் சார்ந்த தொழிலும் அதில் ஆரம்பிக்கிறது. இப்படி 4 வகையான தொழில்கள். இதில் இந்த இடைப்பட்ட நிலத்துக்கு அடுத்து வரக்கூடிய மருத நிலத்தில் தான் என்னது தங்கி வாழ்கிற பொழுது உழவு கண்டுபிடித்த பிறகு பல்வேறு துணை தொழில்கள் தேவைப்படுகின்றன. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த துணை தொழில்கள் இருந்ததுனால, உழவுக்கு தேவையான துணை தொழில்கள் இருந்ததுனால அது பல்வேறு தொழிற்சார் குலங்கள் உருவாகின்றன. ஆக இவங்க சொல்லக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு உள்ள இது அல்ல, நமக்கு வந்து என்னது இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது, ஆக்குபேஷனல் பேஸ். அப்போ தொழிற்சார் குலங்கள், அப்போ தொழில் தகுந்த மாதிரி உள்ள கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் இருக்குது, வாழ்வியல் இருக்குது. அதனால் அவர்களுக்குள்ளே அந்த கொடுக்கல் வாங்கல், பெண் கொடுக்கல் வாங்கல், கொள்வினை கொடுப்பினை என்று சொல்வார்கள், அந்த கொள்வினை கொடுப்பினை இருக்கிறது. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனாலும் இலக்கியங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன, ஒரு தொழில்சார் குலமும் மற்றொரு தொழில்சார் காலமும் பெண் கொடுக்கல் வாங்கலும் இருந்திருக்கிறது என்பதை காதல் இலக்கியங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் வலிந்து எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா தொழில் சார்ந்து இருக்கிறதுனால அந்த தொழில் முறையினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவர்களே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த முறை. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க சொன்ன அந்த வரலாற்று சான்றுகள் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கிற இடத்துல எந்த இடத்துல ஒரு பேரலா வர்ணம் அப்படிங்கிறது வந்து டிராவல் ஆயிட்டே இருந்திருக்கு? இப்போ இது வந்து தமிழ் வரலாறு, தமிழர் வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உலகத்துல வர்ணம் பேஸ்ட்ல இந்த மாதிரியான ஹைரார்கியல் டிஃபரன்ஷியேஷன் இருந்துகிட்டே இருந்திருக்குதா? அப்ப அது எந்த இடத்துல மர்ஜ் ஆகுது? இங்கே எப்படி வந்து சேரல? அதாவது இப்போ தமிழர்கள் தான் முதல் மாந்தன் சொல்லிட்டோம். அப்படி முதல் மாந்தன் சொன்னால் இவர்கள் தான் பல இடங்களுக்கும் சென்று அதை வந்து ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா மொழிபெயர் தேயம் என்றுங்கிறாங்க. வடக்க போக போக பல்வேறு இடங்களுக்கு மனிதர்கள் கூட்டம் பரவி வாழ வாழ இப்போ அமெரிக்காவில் கூட இந்திய குடிகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஏன்னா கடல்கோள் கொண்ட பிறகு குமரிக்கண்டம் கடல்கோள் ஆன பிறகு பல்வேறு இடங்களுக்கு சேர்ந்து போகிறாங்க. ஆனாலும் இங்கே போன பிறகு உள்ள மக்கள் மொழி பெயர் தேரமாக மொழி வந்து மாறுது. அந்த மொழி பெயர் பாரும்பொழுது மறுபடியும் அங்கேருந்து மக்கள் இங்கே வர்றாங்க. அப்படி இங்கே வருகிற பொழுது இங்கே உள்ள மக்களுடைய அல்லது இந்த தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கும் தாங்கள் உழைக்காமல் பல்வேறு செயல்களை செய்வதற்குமான ஒரு ஏற்பாடாக இருக்கும் என்று நம்ம கருத இடம் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குங்க. அதாவது நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து ஒரு இனம் சார்ந்த வரலாறு, தமிழ் இனம் சார்ந்த வரலாறு. ஆனால் இப்போ ரிக்வேதம் அது சொல்லக்கூடிய வர்ணம் அப்படிங்கிறது இனம் சார்ந்த ஒரு விஷயமா கருதப்படுதா இல்லை மதம் சார்ந்த ஒரு விஷயமா கருதப்படுதா? அதாவது அதை வேத காலம்னு தான் சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து மனிதன் போனவங்க மத்திய ஆசியா பகுதியிலேருந்து ஒரு கூட்டம் வருகிறது. அவர்கள் தான் வேதத்தை உருவாக்கினார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. வரலாற்றில் வேத காலம் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. இவர்கள் தெற்கு நோக்கி வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே கைபர் கோலன் வழியாக வந்து இந்தியாவுக்குள்ளே வருகிற பொழுது தெற்கு நோக்கி வருகிற பொழுது கிட்டத்தட்ட வரலாற்றில் கிபி 2ஆம் நூற்றாண்டு, அது கடை சங்க காலம் முடிந்த பிறகு உள்ள காலகட்டங்களில் வருகிறார்கள் என்று சொல்கிறாங்க. அவங்க வருகிற பொழுது தான் அவர்கள் வந்து உருவாக்கி அந்த தியரி இங்கே நடைமுறைப்படுத்த விரும்புகிறார்கள். அப்படி நடைமுறைப்படுத்துகிற பொழுது நம்ம இங்கே இருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா, அவங்க ஏற்றத்தாழ்வு உள்ள மேலே பிராமணர் இருக்கான், அப்படி கீழே ஒரு வந்து ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகத்தை கொண்டு வருகிற பொழுது இங்கே சமநிலை சமூகமாக அந்த சிந்தனை உள்ள சமூகமாக ஏற்கனவே சங்க காலங்களில் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்களுடைய தியரை கொண்டு வரும்போது தான் நம்ம ஆள் வந்து திருக்குறளில் எழுதுகிறாரு, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்களுக்கும். ஏன்னா தமிழர்கள் மூத்த இனம் என்ற அடிப்படையில், ஏன்னா இனங்கள் பிரிந்து போகலாம். ஏன்னா இனம் என்பது வேறு,
குலம் என்பது அந்த இனத்தின் பல்வேறு குலங்கள் இருக்கிறது, தொழில்சார் குலங்கள். இவர்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை, ஏற்றத்தாழ்வும் இல்லை. ஆனால் அவர்கள் அதை சாதியாக மாற்றிவிட்டார்கள். இப்படி சாதியாக மாற்றி வந்தவங்க அந்த ஏற்றத்தாழ்வு கற்பிச்சதுனால அது சாதியாக பரிணமிக்கிறது. அதுபோல அந்த கருத்தியலை இங்கே பூர்த்தி. இது வரைக்கும் நம்ம வந்து மதங்களை பற்றி பேசவே இல்லை, இன்னும் மதம் வந்து ஃப்ரேமுக்கு வரவே வரல. இப்போ மதம்ங்கிறது எப்படி வந்ததுன்னா, இப்போ நம்ம தமிழர்களுக்குள்ளே அதை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய இப்போ நீங்கள் சொன்ன எல்லா ஆதி தமிழ் குடிகள் எல்லாருமே வந்து ஒரு நடுகள் மரபினராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆமாம், குல தெய்வங்கள் வழிபாடு இதுதான் அவங்களுடைய வழிபாட்டு முறைகளாக இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ இந்த 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 இடம் வரைக்குமே அவங்களுக்குள்ள ஒரு சாதிங்கிற ஒரு விஷயம் வரல. தொழில் சார்ந்து வேறுபட்டு அவங்களோட தொழில பண்றாங்களே தவிர அவங்களுக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் வரல. ஆனால் மதம் எப்படி வந்திருக்குன்னா, ஒவ்வொரு நம்ம திணை சார்ந்த ஒரு முன்னவர்களை வழிபடுகிற பழக்கம் தமிழர்கள். அதுதான் அடிகள் வழிபாடு. வழிபாடு என்பதே நம் முன்னோர்களுடைய வழியை பின்பற்றுவது, அந்த வழியை பாடி நிற்பது, அதை பின்பற்றி செல்வதுதான் வழிபாடு என்பதாக இருக்குது. அதுக்கு நம்ம திணை சார்ந்த குறிஞ்சியிலும் முல்லையிலும் மருதத்திலும் அவங்க திணை சார்ந்த தொழில் சார்ந்த நெய்தல் நிலத்திலே வந்திருக்கிறது. இப்போ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு திருச்செந்தூர்ல குடமுழுக்கு நடந்துச்சு இல்லையா, அப்போ அங்க இருக்கிற சில குருக்கள் நமக்கு தெரியும். அப்போ அவங்க கிட்ட நம்ம பேசுறோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இதை கடுமையாக எதிர்க்குது, தமிழ்ல தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப யதார்த்தமா சொல்றாங்க, தமிழ்ல மந்திரங்களே இல்லையே அப்படின்றாங்க. தமிழ்ல மந்திரங்களே இல்லையே, எல்லா மந்திரங்களுமே வந்து சமஸ்கிருதத்துல இருக்குது அப்படின்னு. அப்படி நீங்க வந்து தமிழ்ல வழிபாடு பண்ணணும்னா நீங்க வந்து சமஸ்கிருத மந்திரங்களை மொழிபெயர்த்து தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதா இருந்துச்சு. இன்னொன்னு எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த வழிபாடு முறை அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் முருகனுடைய வழிபாடு எப்படி இருக்கு அப்படின்னா, பாடல் மூலமாக ஒரு பேச்சு உரையாடல், கடவுளோட ஒரு உரையாடல், உங்களுடைய குறைகளை சொல்லி போற்றி வணங்கி. இல்லை, தமிழர்களுக்கு வந்து நம்ம இன்னொரு அதனுடைய வரலாற்று நுணுக்கத்தை கூட பார்க்கணும். அதாவது இருந்தால் வாழ்த்தோம், இறந்தால் போற்றோம் என்பது தமிழருடைய பண்பாடு. அப்போ போற்றி பாடுதல் என்பது தமிழுடைய பண்பாடு. இப்போ தென்னாடுடைய சிவனையை போற்றிய நாட்டவருக்கு இறைவா போற்றின்னு பாடுறாங்க இல்லையா, போற்றி பாடுதல் என்பது நம்முடைய பறவை. அப்போ இறைவனை போற்றி வாழ்வதற்கு தேவாரம் திருவாசகம் நிறைய இருக்குது நம்மள்கிட்ட, இல்லாமல் ஒன்றும் இல்லை. நம்ம ஆன்மீகத்திலையும் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்ற அந்த வழிபாடுங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க சமஸ்கிருதத்துல இந்த வழிபாட்டு முறை ஓதுறதுங்கிறது கடவுளுக்கு அந்த பாஷை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா அது இல்ல, அவங்களுக்கு அதான் தெரியும், இவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்க சொல்ல முடியும். அதனால அவங்க இந்த இதுக்கு மாறல. ஆனால் அரசு சட்டம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதை செய்வாங்க. இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் போயிருந்தேன். கோயம்புத்தூரில் ஏன்னா சிவாச்சாரியார் இருக்காங்க, அவங்கெல்லாம் போற்றி பாடுறாங்க. சிவனை போற்றி பாடுறதுக்குன்னா பாடல்கள் இருக்குது. நல்ல மொழி அடிப்படையில் அவங்க வந்து வேறுபடுத்துது என்னென்னா, அந்த தொழில்களை வேறு யாரும் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு இதை வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதுல இருந்தே கான்டெக்ட்ல பார்த்தாலுமே வந்து சங்கம் பீரியட் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் சங்கம் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு பக்தி மூமெண்ட், பக்தி பீரியட், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கொலோனியல் பீரியட். இப்போ இந்த பக்தி பீரியட்லேயும் சாதி அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் வந்துடுச்சா? ஏன்னா சங்கம், போஸ்ட் சங்கம், பக்தி பீரியட், அதுக்கப்புறம் தான் கொலோனியல் பீரியட் வருது. அப்போ இந்த தமிழ் சமூகத்துக்கு உள்ள இந்த பிரிவினைகள் எந்த காலகட்டத்தில் வந்துச்சு? இந்த போஸ்ட் சங்க பீரியட்லேயே அவங்க ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. ஏன்னா ஆரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய அந்த கருத்தியலோட அரசர்களை போய் பிடிச்சிடுறாங்க. அப்போ அரசர்களை கைப்பற்ற உடனே இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் இங்கிருந்தான் எடுத்தார்கள். நான் சொன்ன மாதிரி மருத நிலத்தில் இந்த உழவு அப்படிங்கிற தொழிலை கண்டுபிடிச்ச பிறகு உழவர் தான் யார்? வேளாளர். வேளாளர் வந்து உழவு செய்கிறாங்க, உழவு உற்பத்தி பொருளை பெருக்கிறாங்க, துணை தொழில்கள் வருது. இந்த உணவு உற்பத்தி பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வணிகர்கள் வந்தாங்க. இந்த வணிகர்கள் பொருள் ஈட்டின பிறகு, பொருள் ஈட்டினா தான் அதிகாரத்துக்கு செல்ல முடியும், அதிகாரங்களை மாறுறாங்க. அதனால் அரசர் வர்றாரு. இப்போ வேளாளர், வணிகர், அரசர், அது கீழே யார் வர்றாங்க? அந்தனர் வர்றாங்க. இவங்களை பாடுவதற்கு அல்லது அந்த பூஜை போன்ற அந்த காரியங்களை செய்வதற்காக அந்தனர் வர்றாங்க. இவர்கள் எல்லாமே தமிழர்கள். இது வந்து நம்முடைய கான்செப்ட். வேளாளர், வணிகர், அரசர், அந்தனர் என்பது தமிழுடைய ஒரு கருத்தியல் உருவாக்கம் மருதநிலத்தில் தோன்றுது. பல்வேறு துணை தொழில்களும் வேறு. ஆனால் இதில் வேளாளர்கள் தான் இந்த மற்ற குலங்களுக்கெல்லாம் உழைத்து உணவு உற்பத்தி செய்து கொடுக்கணும்னு இருக்குது.
அதுதான் செய்துட்ருக்காங்க. இந்த 3 குலங்களை இது குலங்களாகவே மாறுது. இந்த 3 குலங்களையும் காப்பதற்கான வேலையை வந்து செய்கிறது வேளாளர்னு வருது. இப்போ ஆரியர்கள் எப்படி என்ன சொன்னாங்க, இந்த பிராமணர்கள் கீழே இருக்கு இல்லையா, இந்த பிராமணர்கள் தூக்கி நம்பர் 1 மேலே போட்டாங்க. பிராமணன், அதுக்கடுத்து யார், அரசர்கள், அரசர்களை சத்திரியன், வணிகர்களை வைசியன், அதுக்கடுத்து யார், வேளாளர்கள் இருக்காங்களே அவங்கள சூத்திரன் அப்படி மாற்றினாங்க. அப்போ பிராமணர்களுக்கு என்று எதுவும் இல்லை, ஆரியர்களுக்கு என்று எதுவும் இல்லை, ஆரிய பிராமணர்களுக்கு என்று எதுவும் இல்லை. என்ன நோக்கம் இருந்திருக்கும் அப்படி மாற்றுறதுனால இவங்க பிராமணர்கள் என்பதை இந்த அந்தணர்கள் புகுந்து கொண்டார்கள். அந்தணர்களை புகுந்துட்டு, தமிழர்களுடைய அந்தணர்களை புகுந்துக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, தான் மேல் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இதை உல்டா பண்ணி இப்படி மாற்றினாங்க. எதுவும் ஒன்றும் அவங்களுக்கு இல்லை என்பதான் வரலாற்று ஆய்வுகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன சொல்லணும்னா, பிராமணர்களுக்குன்னு எதுவும் இல்லை, ஆனால் இங்கே இருந்ததை எடுத்து அதை மாற்றி போட்டு அது உயர்வு தாழ்வு கற்பிதலில் அவங்க வெற்றி பெறுறாங்க. அரசரை வந்து அண்டி பிழைச்சதுனால இந்த இடத்துலையா வர்ணாசிரம ஹைரார்கியல் இது வந்து தமிழர் மரபியலுடைய எந்த ஹைரார்கியோட பொருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இது ஹைரார்கியே இல்லை, இந்த உருவாக்கம் அப்படி வருது. ஏன்னா வேளாளர், ஏன்னா வணிகம், அதாவது உற்பத்தி பொருள்கள், வேளாண் உற்பத்தி பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வணிகம் வருது. நம்ம சொல்றது கரெக்ட்டா வேல்யூ செயின்ல கரெக்ட்டா வருது. ஆமா, ஹரிசாண்டல் தான் இருக்கு. ஹரிசாண்டல் வேல்யூ வந்து ஒரு வேல்யூ அடிஷன் பண்றாங்க, இவங்க ஒரு ஜாப் ப்ரொஃபைல் அப்படி போயிட்டு இருக்குறதுல இத மாத்தி காமிக்க வேண்டிய அரசியல் சூழல் ஆரியர்களுக்கு ஏன் வந்துச்சு? ஆரியர்கள் தன்னை, அதாவது தன்னலத்திற்காக, என்ன மாதிரியான தான் பிழைப்பதற்காக இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரசர்களை கைப்பற்றி அரசர்கள் மூலமாக என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. பின்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கலோனைசேஷன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே இந்த பக்தி மூமெண்ட்டெல்லாம் வந்ததுக்கும் இதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் இந்த ஆரியர்கள் வந்து முழுமையடைந்தது எங்கே அப்படின்னு சொன்னால் விஜயநகர படையெடுப்பு பிறகு. ஏன்னா நிறைய படையெடுப்புகள், முகலாய படையெடுப்புகள் வருது, நிறைய படையெடுப்புகள் வருது, தமிழ்நாட்டிலையும் நிறைய வருது. அப்படி வந்தாலும் கூட அது முழுமை பெறல. விஜயநகர பேரரசுடைய படையெடுப்பு பிறகு யார் வர்றாங்க இங்கே, அவங்க வந்து நாயக்கர்களை நியமிக்காங்க. விஜயநகர பேரரசு கொஞ்சம் வலிமை இழந்த உடனே நாயக்கர்கள் வந்து தங்களை தாங்களே ஒரு சுதந்திரமான அரசர்கள்னு அறிவிச்சுக்கிட்டு செஞ்சி, மதுரை, தஞ்சாவூர் 3 பகுதிகளில் அவங்க ஆள்றாங்க. இப்படி ஆளுகிற பொழுது, ஏன்னா இவங்க யார், நாயக்கர்கள் வந்து தெலுங்கர்கள், ஏன்னா வடக்கிருந்து வந்தனார்களை வடவர் அல்லது வடுகு, அவங்களோட மொழி வடுகன்னு சொல்லுவாங்க, அந்த மொழின்னு சொல்லுவாங்க, அது வந்து தெலுங்கு மொழி. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தெலுங்கு பிராமணர்களை இங்கே வந்து எல்லா கோயில்களையும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்போ தெலுங்கு பிராமணர்கள் இங்கே வருகிற பொழுது தமிழ் இங்கேருந்து அகற்றப்படுகிறது. அதுக்கு முன்னாடி தமிழ் நம்மளுடைய அந்தணர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க. பார்ப்பனர்களே என்ன போய் கேட்டால் பார்ப்பனர்கள் என்பது தமிழர்களாக தான் இருக்க முடியும். தமிழ் பார்ப்பனர்கள் இருந்திருக்கிறாங்க, அந்தணர்கள் இருந்திருக்காங்க. அதை அகற்றிட்டு, ஏன்னா நம்மளே வந்து அந்த பணியை செய்கிற பொழுது அதற்கான இதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ இவங்களை அகற்றிட்டு முழுக்க நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்குடைய அத்தனை கோயில்களையும் தெலுங்கு பிராமணர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஒப்புக்கு கொஞ்சம் சிவாச்சாரியர்கள் கொஞ்சம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இந்த சிவைட்ஸ், வைணவைட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஏன்னா நம்ம நிலம் சார்ந்தது. உங்களுக்கு இந்த சைவம்ங்கிறது இங்கே தோணுது மருத நிலத்தில் இல்லையா, குறிஞ்சியில் வந்து நம்ம வந்து முருகனை போற்றி வழிபடுறது, இடைப்பட்ட நிலத்தில் அவங்க மாயனை வந்து வழிபடுறது, வர்ணன் இங்கே வந்து வழிபடுறதுன்னு இருக்குது நமக்கு. இப்போ இருக்கிற கான்செப்ட் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வேறு விதத்தில் நம்ம கொடுத்து அவருடைய மொழி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இங்கே போத்திட்டாங்க. இந்த கொலோனியல் பீரியட்ல வந்து எந்த டைம்ல வந்து குடிகளாக இருந்தவர்கள் சாதிகளாக பார்க்கப்பட்டாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே ஆட்சி செய்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவை முழுமையாக கட்டமைத்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். ஏன்னா அவங்களுடைய நிர்வாக வசதிக்காக எல்லா பகுதியிலையும் கைப்பற்றினாங்க. அப்படி கைப்பற்றின பிறகு ஒரு 3 பிரசிடென்சியாக முதல்ல பிரிக்காங்க. பாம்பே, மெட்ராஸ், அப்புறம் வந்து கல்கத்தா, 3 பிரசிடென்சியாக பிரித்து ஆளுவாங்க. அப்போ இந்த இவங்களுடைய ஆளுகை இருக்கிற பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் பேர் அந்த குறுநில மன்னர்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எதிர்த்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே வந்து எப்படி அந்த ஆளுகின்ற வர்க்கம் எப்பொழுதுமே பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளும், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அந்த அடிப்படையில்
இங்கே இவங்க கணக்கெடுப்பு நடக்கிற பொழுது இவர்களுக்கு எங்கே இருக்கிறது குலங்கள் குடிகளாக இருக்கிறாங்க அல்லது குலங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க. இப்போ பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில் தான் வந்து செங்கோட்டையில் இருந்த ஒரு கவர்னர் வந்து நம்மளுடைய ஆதி தமிழ் குடி மக்களுக்கு வந்து பஞ்சமர் நிலம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு வந்து செங்கல்பட்டில் ஆமாம் 12 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து கொடுத்துருக்கிறதாக நமக்கு ஒரு தகவல் இருக்குது. அப்போது இவங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் நமக்குள்ளே வர்றான், நம்மளுடைய நாட்டுக்கு வரும்பொழுதே இங்கே இருக்கிற நிலப்பரப்பில் உள்ள மக்கள் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி வாழ்கிறாங்க, இவங்களுக்குள்ள இந்தந்த விஷயங்களில் வேறுபட்டு நிற்கிறாங்க, இந்தந்த இடங்களில் ஒற்றுமையாக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு அவனுக்கு வருது. அப்போ அதை வச்சுட்டு அவன் ஒரு அரசியல் செய்கிறான். அதுலேயும் சிலவங்க வந்து ஃபார்வர்ட் திங்கிங் பீப்புள் இருந்திருப்பாங்க, சிலவங்க ரொம்ப சுயநலமாக யூஸ் பண்ணுறவங்களும் இருந்திருப்பாங்க, சில கவர்னர்ஸ். அப்போ அந்த அடிப்படையில் நம்மக்கிட்ட இருந்த பாசிட்டிவ்ஸையும் நெகட்டிவ்ஸையும் அவன் எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டான். இவன் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசியிலே அவனுக்கு வந்து அதிகமாக வரி எங்கேருந்து வருதோ அவங்கள அதிகமாக எம்பவர் பண்ணுறது, வரி வராத இடங்களை வந்து அவங்கள ஒர்க்கர்ஸ் கடைநிலை ஊழியர்களாகவே வச்சுக்கிட்டது, இந்த மாதிரியான விஷயங்களை அவன் பண்ணானா? கண்டிப்பாக. அதாவது கல்வி முறையை இங்கே அறிமுகப்படுத்தணும். மெக்காலே அப்படிங்கிறதுலாம் கல்வி முறையை கொண்டு வர்றாரு. பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் பேர் தான் இங்கே வந்திருக்காங்க, ஐரோப்பியர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள வச்சு ஆட்சி செய்ய முடியாது. ஆக இந்தியர்களை அவங்களுடைய ஆட்சிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க கல்வி முறையை இங்கே கொண்டு வர்றாங்க. அவன் கல்வி முறையை கொண்டு வர பொழுதே அவன் பார்வைக்கு இந்தியனாக இருக்கணும், அவனுடைய சிந்தனையில் ஆங்கிலேயனாக இருக்கணும் அப்படின்னு அவன் கொண்டு வர்றான். இப்போ அந்த அடிப்படையில் இங்கே ஸ்டடி பண்ணுறாங்க. இப்போ இவங்க எப்படி லேண்ட்லெஸ் பீப்புள் ஆவானாங்க அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்குது. நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் தான் இவங்களுடைய நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாயக்கர்களோடு வந்த அங்கே தெலுங்கர்கள் இருக்காங்கல்ல, அந்த தெலுங்கு பீப்புள் வந்து மெஜாரிட்டியாக வந்து வடக்கருந்து இங்கே வர்றாங்க, ஆந்திர பிரதேசம் விஜயவாடா அந்த பகுதியிலேருந்து இங்கே வர்றாங்க. இங்கே உள்ள மக்களுடைய நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ இந்த மக்கள் வந்து லேண்ட்லெஸ் ஆகிடும், நிலங்கள் இல்லாமல் ஆகிடுறாங்க. நிலங்கள் என்பது சொத்து, அது இல்லாமல் ஆகிறதுனால தான் இப்போ நீங்கள் பிரிட்டிஷ்காரங்களே ஆட்சியாளர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்களை தங்களுடைய ஆதரவாளராக மாற்றுவதற்கான திட்டங்களை வகுத்தாங்க. அதனால தான் நீங்கள் சட்டம் கொண்டு வந்த அவ்வளோ சட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு சொல்கிறோம். 1909 கொண்டு வரப்படுறது ஒரு சீர்திருத்த சட்டம். 1892 கவுன்சில் ஆக்ட் கொண்டு வரோம். இந்த கவுன்சில்னால் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்றம் இதெல்லாம் உருவாக்குறாங்க. அதில் இந்தியர்களுக்கு பங்கு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுகிற பொழுது தான் அது 1909 அதற்கான முயற்சியை மேற்கொண்டான். அப்படி முயற்சியை மேற்கொண்ட பொழுது மேற்கு வங்கத்தில் அதிகமாக நம்ம எதுக்குறாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்குறாங்க, ஒன்றிணைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ வந்து அவன் என்ன செய்கிறான், கம்யூனெல்லாம் பிரிக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கீடு பண்ணுறான். அதை வந்து வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. 1905 வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, வங்க பிரிவினைன்னு சொல்லுவாங்க. வங்காளத்தை ரெண்டாக பிரித்து அதுதான் இப்போ மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம்னு மாறுது. கிழக்கு வங்கம் இப்போ என்னவா இருக்குது, பங்களாதேஷாக இருக்குது இல்லையா. மேற்கு வங்கம் இன்னும் மேற்கு வங்கமாகவே இருக்குது. அங்கே இப்போ அந்த சுதந்திர போராட்டத்தை அல்லது அதுக்கான எதிர்ப்புகளை அடக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்க செய்கிறாங்க. அப்படி ஸ்டடி பண்ணதில் எந்த மக்களை வந்து நம்ம ஆதரித்து பண்ணோம்னா நமக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வரதையும் அவங்க செய்கிறாங்க. 1919 இந்தியர்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே தேர்தலெலாம் நடத்தப்பட்டது என்பது உண்மை. ஆகவே ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி ஒரு பக்கம் கையாண்டாலும் இங்கே உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருப்பன என்பது, இப்போ அந்த ஜாதி அடிப்படையிலான மக்கள் இருக்கிறாங்க என்பதையும், அதில் எந்த ஜாதி மக்கள் அதிகமாக டாமினேட் இருக்காங்க, மற்றவங்களை நம்ம கையில் எடுத்தோம்னா நம்முடைய ஆட்சியை நீட்டிக்கலாம், ஆட்சியை நீட்டித்து கொண்டுவதற்கான வேலையை அவங்க செய்தாங்க என்பதுதான் உண்மை. பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில் வந்து பிராமின்ஸ் வந்து அதிகமாக எம்பவர்டாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான சலுகைகள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்களால செய்து கொள்ள முடிஞ்சிச்சு. ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ஸ்லாம் அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. அதே காலகட்டத்தில் கிறிஸ்டியன் மிஷனரிகள் உள்ள வர்றாங்க. அவங்க மதத்தை பரப்புறதுக்காகவும் அவங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும் வந்திருக்காங்க. அவங்களோட நோக்கம் அதுவா இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் இங்க வந்து அதுக்காக தான் வந்தாங்க. மிஷனரிஸ் வந்தது மத பரப்புனர்கள் தான் வந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே வரும்பொழுது, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நெய்யூர் மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தியோடர் அவர்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர்கள் நம்ம சொல்லலாம். இவங்க எல்லாருமே அப்போ இருந்த அதாவது அந்த ஒரு படிநிலைக்கு கீழே இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, சாதி அடக்குமுறைகள், ஏன்னா அப்போ சாதி அடக்குமுறைகள் வந்துட்டு குடிகளாக இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக சமநிலையில் இருந்தவங்க
இந்த மிஷினரி ஏற்றத்தாழ்வு முறை காலகட்டத்துல வரும்பொழுது அவங்க ஏற்றத்தாழ்வுகள் வந்துடுச்சு. ஒரு பிரிவினருக்கு அடியில இருக்கிறவங்க வந்து வேறுபடுத்தி பார்க்குற மாதிரியான ஒரு இது வரும்பொழுது அவங்களுக்கு கல்வி மறுக்கப்படுது, சுகாதாரம் மறுக்கப்படுது, அடிப்படை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மறுக்கப்படுது. இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தான் மிஷினரிகள் வந்து அவங்க அதை ஒரு சர்வீஸ் மைண்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுக்குறாங்க, அவங்க சானிடேஷன் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இப்போ வந்து சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொன்னது என்னன்னா சூப் சால்வேஷன். அதுதான் அவங்களுடைய சால்வேஷன் ஆர்மியோட கான்செப்ட் வந்து சூப் சால்வேஷன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மோட்டோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்க்கும் பொழுது நிறைய பேர் சானிடேஷன் கூட இல்லாம ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சூழல்ல வாழும்போது முதல்ல அவங்களுக்கு அடிப்படை சுகாதாரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சூப் அவங்களுக்கு தேவையான உணவு தேவைகளை இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது வந்து இறையியலை வந்து அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். அது இன்னை வரைக்கும் நம்மளுடைய மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இருக்கு. அப்போ இந்த மிஷினரிகளின் வருகை இல்ல வந்து நிறைய பேர் வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க, கிறிஸ்தவர்களா கன்வெர்ட் ஆகுறாங்க. அதே வேளையில சிலவங்க வந்து இஸ்லாமியர்களா இருக்காங்க. இப்போ இவங்க அடிப்படை புரிதல் என்ன அப்படின்னா, நான் இந்த சாதியா அடையாளப்பட்டு இருந்தேன் இவ்வளவு நாள், நான் இந்த மதமா மாறிட்டேன்னா எனக்கு இந்த சாதி அடையாளம் இல்லை, அப்ப என்னுடைய சமூகம் என்னை இப்படி பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா அப்படி மாறினதுனாலே சாதி ஒளிஞ்சிருச்சா, இல்ல மதத்தை மாத்திக்கிட்டதுனால சமூகம் அவங்கள வந்து அந்த சாதியா பார்க்கலையா? இல்லை, இதில் இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாலும் நம்ம இதைத்தான் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறோம். இந்த ஜாதிங்கிறத சேர்த்தான் எடுத்துகிட்டு போயிடும். இஸ்லாத்தில் கொஞ்சம் அது மாறி இருக்கதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் நமக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இல்லையா, 2009ஆம் ஆண்டு 2010 ஒரு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஒரு உள்ஒதுக்கீடு வந்து பிசிஎம், பிசிசியும் கொடுத்தாங்க. பேக்அவுட் கிளாஸு முஸ்லீம்ஸ் 3.5 விழுக்காடு, பேக்அவுட் கிளாஸ் கிறிஸ்டியன்ஸ் 3.5 விழுக்காடு கொடுத்தாங்க உள்ஒதுக்கீடு. அதில் 3.5 உள்ஒதுக்கீடை கிறிஸ்தவர்கள் வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். அதனால் அவங்களுக்கு கிடையாது. 3.5 முஸ்லீம்களுக்கு இருக்குது. யாருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அவங்க அரசு கொடுத்துருக்கூடிய எதிரிலே இருக்குது. ஒரு 7 உட்பிரிவுகள் இஸ்லாமியில் இருக்காங்க. ஏன் எதனால கிறிஸ்தவர்கள் மறுத்தாங்க? அதில் வந்து எங்களுக்கு பெரும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. நாங்கள் பொது இதிலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் இருந்துக்கிட்டாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு 3.5 ஒதுக்கீடு கொடுக்கும்போது யாரெல்லாம் இஸ்லாமியர்கள்னு நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெட்டில் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு 7 உட்பிரிவுகள் அதில் இருக்குது. சன்னி, இந்த சியா அப்படின்ற பெரும் இது இருக்குல்ல, அது இல்லை. இங்கே ராவுத்தர், லெப்ப, இது மாதிரி இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு அது சாதியோ அல்லது ஏதோ தெரியாது, ஆனால் உட்பிரிவுகள் அங்கே இருக்குங்கிறத அரசு ஆவணம் நமக்கு தெரிவிக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, அரபு நாடுகள் இருக்கக்கூடிய ஷியா சன்னி முஸ்லிம்ஸ் அதுதான் பெரும்பான்மையா அது வந்து வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய வேறுபாடு தான். சன்னி சியாங்கிறது அவங்களுக்குள்ள அந்த பிரிவினை என்பது வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். நம்ம கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே இருக்குது இல்லையா, இப்படி தான் வழிபடணும் அல்லது இதை தான் கும்பிடணும் அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு 7 உட்பிரிவுகள் அரசு ஆவணத்தில் நமக்கு சுட்டி காட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்ல 7 உட்பிரிவுகள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் இந்த பாருங்க, அந்த 7 உட்பிரிவு முதல்ல இருக்குது, அது படிங்க போவோம். தேக்கானி முஸ்லிம்ஸ். தேக்கானி முஸ்லிம்ஸ் யாரு? துக்கேகுலா, லெப்பைஸ், ஆமா, மாப்பிள்ளை, ஷேக், சயீத். இப்போ இஸ்லாமியர்களுக்கு இந்த 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு யாருக்குன்னா இந்த 7 உட்பிரிவுகள் சொல்லி 2010 கவர்மெண்ட் இது போட்டு கொடுத்துருக்கு. அதே 2010 இது எல்லாமே அவங்க அதாவது முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் சார்ந்து எப்படி இருக்கலாம் அதுன்னு நம்ம அதை ஸ்டடி பண்ணல. அதே மாதிரி அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு என்ன கேள்வினா, பொதுவாக நம்ம வந்து ஒரு முஸ்லீம் கிட்ட நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, நீங்க என்ன சமூகம்னு கேட்டா முஸ்லிம்ஸ் தான் சொல்றாங்க. திருமண உறவுகளுக்காக இப்படி வச்சிருப்பாங்களான்னு ஒரு தோணுது. ஏன்னா லெப்பை கிட்ட பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறது, அல்லது மாப்பிள்ளை கூட எடுக்கிறது செய்கிறது அப்படின்னு இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசு நமக்கு சுட்டி காட்டுது. அது மாதிரி அருந்ததியருக்கு 2010 உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 18 விழுக்காடு
அதில் 3 விழுக்காடு, அதாவது ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு ஒரு 76 சாதிகளுக்குள்ள 3 உள்ஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. 3 விழுக்காடு. இந்த ரிசர்வேஷன்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மிஷனரிஸ் கேஸ்ட்டை எப்படி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு 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 பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு மூமெண்ட் என்டர் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி அங்கே வந்து இருக்கக்கூடிய ஸ்டிக்மாஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு தான் இந்த இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும், இதுதான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு வர்றாங்க. அப்போ நம்ம படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ டாக்டர் அம்பேத்கர் நீங்கள் நம்ம அந்த ஒரு ஒரு பார்வையை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதாவது டாக்டர் அம்பேத்கருடைய பார்வையில் அவர் சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஸ்டிசமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேஸ்டிசமும் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க, வேறுபடுது அப்படிங்கிறது. ஏன்னா அம்பேத்கருடைய பார்வையிலிருந்து இது வேறுபடுது. அதான் ஒரு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் நூல் எழுதியிருக்காரு இல்லையா, அதுல வந்து வேறுபடுது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதுல வந்து ஒரு வாக்கியம் இருக்குது, அதாவது சோஷியல் ரிஃபார்ம்ஸ்ங்கிறது வந்து ஒரு சோஷியல் ரெவல்யூஷன் ஆர் a religious revolution should precede a political revolution அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையாகவே இந்த இதுல எந்த ஒரு மாற்றமும் ஒரு புரட்சியும் வராம ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன்ங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் பிராமின்ஸுடைய அதிகாரம் இல்லாட்டி அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் வந்து அதிகமாகவும், கடைநிலை மக்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவும், வேறுபட்டும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகவும் இருக்கிற ஒரு சமூக சூழல்ல தான் நம்ம வந்து திராவிடியன் மூமெண்ட்டுடைய என்ட்ரியை பார்க்குறோம். இப்போ இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருந்துச்சு, அவங்களால அந்த அப்ஜெக்டிவை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சிச்சு, அச்சீவ் பண்ண முடிஞ்சாங்க. இல்லை இது வந்து இப்போ அம்பேத்கர் வாழ்ந்த காலமும் ஒரு இது வந்து எப்படின்னு சொன்னால், அரசியல் விடுதலைக்காக போராட ஆரம்பித்தாங்க. இப்போ 1855 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கினது யார் அப்படின்னு சொன்னால், ஏஓ ஹிம், வில்லியம் வெட்டர்பன், 2 பேருமே ஆங்கிலேயர்கள். அங்கே எப்படின்னு சொன்னால், அந்த சீர்திருத்தத்தை அல்லது உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் மக்களும் இருந்தாங்க இங்கிலாந்தில். ஆனால் இங்கிலாந்தில் தான் இன்று வரை எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கே படித்த மக்கள் நிறையா இருக்காங்க. அதனால் எழுதப்படாமலே சட்டங்களை நடைமுறைக்கூடிய சட்டங்களை இவங்க பின்பற்றுறாங்கன்னு அர்த்தம். அதனால் சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து அதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ 885 அவங்க தொடங்கி இந்தியாவுக்கு விடுதலை பெறுவதற்காக பிரிட்டிஷ்காரங்களே என்ன செய்கிறாங்க, கல்கத்தா மாணவர்களுக்கு கடிதம் எழுதி ஒரு 25 பேர் வாங்க, இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டியன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தால் 1885 அதை வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ விடுதலைக்காக போராடணும்னு சொல்லும் போது என்னது, ஒன்று வந்து அரசியல் விடுதலை, மற்றொன்று சமூக விடுதலை. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அம்பேத்கர், சமூக விடுதலை இல்லாமல் அரசியல் விடுதலை சாத்தியமில்லை, அது வேண்டாம்கார் அரசியல் விடுதலை. அப்போ அந்த ஒத்த கருத்துடைய கான்செப்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ சமூக விடுதலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சமூக விடுதலைன்னு சொன்னாலே என்னது, அந்த ஜாதிங்கிற ஒரு கான்செப்ட் அல்லது கருத்தியல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றோம். சரி, பிராமணர்கள் எப்படி வந்து இந்த அதிகாரத்தை இதை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய தொடர்ச்சி தான். அரசர்களோடு சேர்ந்து அவங்க வந்ததுனால வந்தாங்க. காலனைசேஷனில், அது பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆட்சி கைப்பற்றின பிறகு அவங்க கொண்டு வந்த கல்வி முறை. அப்போ 1857 தான் பிரிட்டிஷ்காரங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாடலில் இங்கே 3 பல்கலைக்கழகங்களை திறக்கிறாங்க. பாம்பேயில், கல்கத்தாவில், இன்றைக்கி சென்னையில் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் 1857 தொடங்கப்பட்டது. அப்போ வந்து ஆக்ஸ்போர்ட் மாடலில் அவங்க வந்து அந்த பல்கலைக்கழகத்துடைய பாடத்திட்டங்களை இங்கே கொண்டு வர்றாங்க. அப்படி பாடத்திட்டங்கள் அவங்க கொண்டு வருகிற பொழுது அதிகமாக படிப்பதற்கு உள்ளே சேர்ந்தவங்க யாருன்னா பிராமணர்கள். ஒன்று நகர்ப்புறத்தில் இருக்காங்க, மற்றொன்று இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கல்வி இருக்கு இல்லையா, அந்த கல்வி முறை வந்து ஒரு மனப்பாட கல்வி முறை. இப்போயும் கூட நம்ம அந்த கல்வி முறை தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா படிக்கணும், அங்கே போய் தேர்வு எழுதணும், அதிக மதிப்பெண் நல்லா மனப்பாடம் செய்து அங்கே எடுத்துட்டாங்கன்னா அதிக மதிப்பெண் எடுத்துனா அங்கே திறமை இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். இன்றைக்கி அது இருக்குது. அந்த முறைக்கு இவங்க எப்படி மாறினாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று நகர்ப்புறங்கள் இருக்காங்க, ஏன்னா கோயில்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே அங்கே வருது. அப்புறம் மனப்பாட கல்வி முறை, இவங்க இந்த வேதங்களை வந்து கோயில்களில் போகிறோம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில்
அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஞாபக சக்தி, ஏன்னா மனப்பாடம் தான் சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த மனப்பாட கல்வி முறை அவங்களுக்கு ஒத்து போகிறதுனால நிறைய பேர் கல்வி என்ட்ரி ஆகிறாங்க. அதனால் படித்து நிறைய வந்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறையா வந்துச்சு. அதனால் ஜட்ஜு முதற்கொண்டு எல்லா இதுலேயுமே பிராமணர்கள் வந்தாங்க. இப்படி வருகின்ற பொழுது தான் இங்கே தெற்க சவுத்தில் நடேச முதலியார் அப்படின்னு ஒருத்தர் தான் அது தொடங்குறார். ஒரு பிராமணர் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும், அவங்க படிக்கிற மாதிரி நம்ம நான் பிராமின்ஸ் அல்லது பிராமணர் அல்லாதவர்களையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெவிடியன் ஹோம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. அது பேர் ட்ரெவிடியன் ஹோம். நடேச முதலியார் தமிழர், ஆனால் உருவாக்குனது அவர் பெயர் வச்சது இந்த ட்ரெவிடியன் ஹோம். இதற்கு பிஷப் கால்டுவெல் எழுதின ஒரு புத்தகமும் ஆதரவாக இருந்தது. அவர் வந்து தென்னிந்திய மொழிகளிலும் ஒப்பிலக்கணம்னு எழுது, கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் ஆர் ட்ரெவிடியன் லாங்குவேஜ்னு சொல்லிடுறாரு. இந்த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் மட்டும் சொல்லியிருந்தால் நமக்கு பிரச்சனை இருந்திருக்காரு, இந்த கான்செப்ட்டு உள்ளே வந்திருக்காது. ஆனால் அவர் ட்ரெவிடியன் லாங்குவேஜஸ் சொன்னதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு ட்ரெவிடியன் ஹோம் அப்படின்னு வருவார். சென்னையில் படிக்க வைக்கணும், அப்புறம் பிராமணர் அல்லாத மாதிரி டாக்டராக இன்ஜினியராக அல்லது வழக்கறிஞராக அப்படி வரணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு உருவாக்கி அவங்க படிக்க வைக்கிறாரு. இது வருது 1916 அது வளர்ச்சி பெற்று பிராமணர் அல்லாதோர் இயக்கம்னு உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குனதில் நடேச முதலியார், தியாகராஜ செட்டியார், அதுக்கப்புறம் நடேச முதலியார், டிஎம் நாயர், 3 பேர் வர்றாங்க. டிஎம் நாயர் தராவத்து மாதவன் நாயர்னு பேர், கேரளாவில். இப்போ சென்னை மாகாணம் முற்றுமாக இருந்ததுனால இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் நீதி கேட்டுச்சு இல்லையா. நான் பிராமின்ஸுக்கு வந்து நீதி கேட்டாங்க. பெரியார் மாதிரி ஆளுகள் பிக்சர்லே இல்லை நீதி கேட்டாங்க. ஜஸ்டிஸ்ன்னு ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்தினாங்க. ஸோ இட் ஹாஸ் பிகம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்ததாக வரலாறு நம்ம சொல்கிறாங்க. அப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தது, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேரில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு 1919ஆம் ஆண்டிய சட்டப்படி மாண்டேகி செம்ஸ்போர்ட் சட்டம் கொண்டு வராங்க இல்லையா. அப்போ இந்தியர்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடுறாங்க. 1920 முதலாக அங்கே அதிகாரத்துக்குள்ளே வர்றாங்க சென்னை மாகாணத்தில். இப்படி அதிகாரத்தில் உள்ளே வந்து 1937 வரைக்கும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் வேற ஒன்றையும் நம்ம சுட்டி காட்டணும். அப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்னா இவங்க வந்து பிராமின் அல்லாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அமைப்பை உருவாகி ஆட்சியிலையும் இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் உண்மையாகவே இந்த கேஸ்ட் அபாலிஷனோ இல்லாட்டி சமூக பார்வையெல்லாம் மாறி அங்கே நான் பிராமின்ஸ்க்கு உள்ள இருந்த மற்ற சமூக பிரிவினருக்கு இடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே பரவலாக எல்லா சமூக பிரிவினருக்கும் கொடுக்கப்பட்டுச்சுதா? வாஸ் த ஜஸ்டிஸ் ரியலி ப்ரிவைலிங்? அதுதான் அங்கே அதில் தான் அங்கே வந்து இது எப்படி வருதுன்னா 1920 1937 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்த அத்தனை பேரும் தெலுங்கர்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா பதவிகளுக்கும் போட்ட அத்தனை பேரும் தெலுங்கர்கள், பெரும்பான்மையான தெலுங்கர்கள். தமிழர்களுக்கு அங்கே இடம் இல்லை, 1-2 பேர் தான் இருந்தாங்க. பெயர்களோட இருக்கிற அடைமொழியான சாதிகள் எல்லாமே தமிழ் சாதிகளாக இருந்துச்சுதா இல்லாட்டி தெலுங்கு சாதிகளாக? அவங்க பின்னாடி தான் அந்த ஜாதி மறுப்பு அல்லது ஜாதி ஒழிப்பு அல்லது தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிற இதெல்லாம் எப்போ வருதுன்னு சொன்னால் 1944 தான் வருது. அப்போ இந்த 37 இந்த நீதி கட்சியானது இல்லாமல் போயிடுது. அதனுடைய தலைவர்கள்லாம் இல்லாமல் போயிடுறாங்க. தலைவர் இல்லாமல் போயிடும்போது 1938ஆம் ஆண்டு ஒரு போராட்டம் நடக்குது. அது முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்குனது வந்து தமிழர்கள். ஏன்னா தமிழர்கள் எப்பொழுதுமே மொழிக்காக நின்றவர்கள். உலகத்திலேயே மொழிக்காக சங்கம் வைத்தது தமிழர்கள். ஏன்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று பாண்டிய மன்னர்கள் வந்து தமிழுக்காக வந்து மொழி சங்கம் வைத்திருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் பல்வேறு இலக்கியங்கள் வந்து பரப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தேவனைய பாவனுடைய ஆய்வு கூட இருந்தது. ஏன்னா தமிழ் மொழிங்கிறது மொழி, தமிழ் இனம், தமிழ் இலக்கியம், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய வரலாற்றின் அடிப்படையில் அது நீண்டது அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் இவங்க அதையெல்லாம் வரவிடாமல் செய்கிறதுக்கான ஒரு திட்டமிடலை அவங்க வகுத்தாங்க. 1944 இந்த நீதி கட்சி எப்போ வந்து வீழ்ச்சி அடையுதோ, இங்கே வீழ்ச்சி அடைகிற பொழுது 1937 காங்கிரஸ் கட்சி இங்கே ஆட்சி வந்துட்டாங்க. 1937 67 வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸினுடைய ஆட்சி இருக்குது. இப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்ததுனால நீதி கட்சியும் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. வீழ்ச்சி அடையும் போது என்ன செய்கிறாங்க, 1944 திராவிடர் கழகம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இப்போ திராவிடர் கழகம் உருவாக்குற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருந்த தமிழர்கள் கி.ஆ. விஸ்வநாதன் போன்றவர்கள்
பெரிய தமிழர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தமிழர் கழகம் அப்படின்னு உருவாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை வந்து அது புறக்கணிக்கப்படுகிறது, அது தீர்க்கப்படுகிறது. அதனால் வெளிப்படையாகவே இவை ராமசாமி நாயக்கர் வந்து சொல்கிறார். எப்படின்னா தமிழர் கழகம்னு வச்சுட்டிங்கன்னா நாமெல்லாம் வெளியே போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அதற்கு முன்னாடி அவர் காங்கிரஸில் அப்போ அவங்களுடைய அஜெண்டாஸ் வந்து அஜெண்டாஸ் இல்லையே. தமிழர்களுக்காகவும் தமிழ் நலன் சார்ந்து தமிழகத்து அவங்க சொல்கிற சமூக நீதி, சமத்துவம், இந்த பார்வை எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய அடையாளங்கள், அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும் தமிழ்நாட்டில்ங்கிறதுக்கான பார்வையை தானே இது தெரியுது. அதுக்கு தான் வச்சுட்டாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது பேசுகிறதெல்லாம் தமிழர் நலம் அப்படின்னு இருக்கும். தமிழை வச்சுட்டு அப்போவே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழர் நலம்னு இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தமிழர்களை ஒட்டி வாழ்வது, தமிழர்களை ஆள்வது என்ற ஒரு வந்து அவங்களுடைய திட்டமிடல் வந்து உள்ளே இருந்திருக்கு. அதனால தான் திராவிடர் கழகம்னு வச்சுருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிடியன் மூமெண்ட் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு திமுக அதிமுக ஆட்சி காலம் தொட்டு காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக தான் இருக்குது. அது வந்து அழிக்கப்படலை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா இதற்கு இப்போ வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய ஆட்சியில் முன்னோடிகளாக யாரை கருதுறாங்கன்னா ஈவேராவை கருதுறாங்க, இவை ராமசாமி நாயக்கரை கருதுறாங்க. அப்படின்னு சொன்னால் அவர் திராவிடர் கழகத்தில் உருவாக்கின கொள்கை என்னென்னா ஜாதி ஒழிப்பு. நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஜாதி ஒழிப்புங்கிறத தமிழ் சாதி ஒழிப்புன்னு எடுத்துக்கணும் இல்லையா? அப்படி தான் ஒழிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சாதிகளுக்குள்ள எந்த சாதிக்காவது ஒரு சாதியை பற்றிய ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குதா? மோதல் என்பது தமிழ் சாதிகளுக்குள்ளே இருக்கும். தமிழ் சாதிகளுக்குள்ளே சண்டை போட்டு வெட்டி குத்தி அவங்க இறந்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ அதுக்கு வந்து இந்த பட்டியலும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இந்த பட்டியல் அடிப்படையில் பிரித்தது இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை காரணம். இந்த திராவிடர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக திட்டமிட்டு இந்த ஜாதிய வேறுபாட்டை ஒரு சிலையை வைக்கிறது இல்லையா, அல்லது இங்கே ஒரு பொறுப்பை கொடுக்கறது, பதவி கொடுக்கறது என்ற அடிப்படையில் பெரும்பான்மையான தமிழர்கள் வந்து ஒன்று சேர விடாமல் அது பார்த்து கொள்வார்கள் என்பதுதான் அதற்கான திட்டமிடல் அன்றைக்கே நடந்திருக்கு. திராவிடர் கழகத்தில் அதுதான் உண்மை. இன்னொன்று, நீங்கள் எல்லா ஆட்சியிலையும் வரிசையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் அல்லது எங்கே இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள் என்பதுதான். அப்போ திராவிடியன் மூவ்மெண்ட் டைமில் இப்போ வந்து அவங்க கிளைம் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் தான் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம், இந்தந்த சமூக பிரிவுகளுக்கு நாங்கள் தான் இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்தோம், நாங்கள் தான் இந்த இடஒதுக்கீடுனால இந்த சமூக பிரிவில் உள்ள பிள்ளைங்க வந்து படித்தாங்க, பலன் பெற்றிருக்காங்க, அதனால இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற நிறைய திராவிட சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க இப்போ. ஆனால் சாதி ஒழிஞ்சிச்சான்னு கேட்டால் அடிப்படையாக சாதி ஒழியலை, ஆனால் அவங்க ரிசர்வேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வேளையில் நம்ம வந்து ஒரே சாதிக்குள்ளே தான் இன்னுமே வந்து திருமணங்கள் இருந்துருக்கு. அதுவும் வந்து வேற சாதிக்குள்ள திருமணங்கள், அதாவது நேச்சுரலாக ஒரு அரேஞ்ச் மேரேஜாக வந்து இன்னுமே நடக்கலை நம்ம சமூகத்தில். அப்போ இது ஒரு ஸ்டில் நெகட்டிவ் சைடு தான், ஒரு லோ சைடு தான், இன்னும் வந்து ஒரு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வரல. அப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா இல்லை, இதை நீங்கள் இன்னொரு முறையாக பார்க்கலாம். ஒரே ஒரு ரிசர்வேஷனில் படித்து ஒரு பிராமணும் டாக்டர் ஆயிடுறாரு, ஒரு ஆதி தமிழ் பறையரும் வந்து டாக்டர் ஆயிடுறாரு. ஆனால் அந்த இடத்துல அவங்க டாக்டராக ஒரு வேளை பார்க்கப்படலாம். ஆனால் அந்த தொழில், டாக்டர் தொழில் செய்கிறது வந்து ரெண்டு சமூக பிரிவும் செய்யலாங்க. ஆனால் இதே ஒரு ஸ்கேவெஞ்சிங் ஜாபை வந்து இந்த பிரிவு மக்கள் தான் வந்து அதிகப்படியாக செய்யணும். இல்லை அவன் ஒரு அப்படியே வேற ஒரு பிரிவு மக்கள் செஞ்சாலும் அதில் வந்து அவன் சூப்பர்வைசராக இருப்பான், அந்த ரியல் ஜாபை வந்து அவர் செய்யறதில்லை. அப்போ இந்த தொழிலையுமே வந்து அந்த பார்வை தான் இருக்கு. அப்போ எதுவுமே பண்ணாத இந்த திராவிடன் மூவ்மெண்ட் சாதியை ஒழிச்சிட்டோம், இல்லாட்டி சாதியே இல்லை அப்படின்னு சொல்றது, பேருக்கு பின்னாடி சாதியை போடக்கூடாதுன்னு சொல்றதே சாதி ஒழிப்புன்னு அவங்க நினைச்சிட்டாங்களா? இல்லை இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மையும் தீமையும் சாதி ஒழிப்புல என்னது? சாதி ஒழிப்புல அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒற்றை வரியில் சொல்லணும்னா தமிழ் சாதிகளை மோத விட்டு இன்று வரைக்கும் திராவிடர்கள் ஆட்சியில் இருக்காங்க. திராவிடர்கள்னால் தெலுங்கர்கள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆட்சியாளர்கள் எல்லாம் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சாதிகள் ஒவ்வொரு விதத்துலேயும் இழிவுபடுத்தப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தமிழர்கள் தான் அங்கே என்ன செய்தாங்க, தாக்கப்பட்டாங்க, அடித்தாங்க, அல்லது அந்த இழிவை சுமத்துனாங்க. தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க கூட பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு கொண்டு வரோம்.
யாரெல்லாம் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போட்டாங்களோ போராடினாங்களோ அவங்களுக்கு பூரா என்ன செய்கிறாங்க, அதில் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு கொண்டு வந்து குற்ற பரம்பரை சட்டமும் கொண்டு வந்தாங்க. எதிர்த்தவங்களும் கொண்டு வந்தாங்க. அதில் இந்த லிஸ்ட்லேயும் இருக்கிறவங்க அந்த லிஸ்ட்லேயும் இருக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள எப்படி அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் சிந்திக்கிறாங்க. அது பிரிட்டிஷ்காரங்களும் அப்படி தான். அதே சமயத்தில் இந்த திராவிட இயக்கம்னு கொண்டு வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணம் வந்து பிராமணர்களும் இந்த பிராமணிசமும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஆட்சியாளராக மாறுறாங்க. ஆட்சியாளராக மாறின பிறகு இந்த இந்த இடஒதுக்கீடு முறை நமக்கு 1921 கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டில். 1921 அதுக்கு முன்னாடி பல்வேறு மாநிலங்கள் இருந்துச்சு. 1905 மகாராஷ்டிராவில் மற்ற இடங்கள்லாம் அதை கொண்டு வந்தாங்க. 1921 ஃபஸ்ட்டு கம்யூனல் ஜீவோங்கிறது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில் கொண்டு வர்றாங்க. அதில் எப்படி ஆங்கில இந்தியர்களும் கொடுத்தாங்க, பிராமணர்களும் கொடுத்தாங்க, பிராமணர்கள் அது இந்துக்களுக்கும் கொடுத்தாங்க. இப்படி தான் அந்த இடஒதுக்கீடு முறை கொண்டு வரும். அந்த நீதி கட்சி வந்து இந்து மதத்தை அதிகமாக எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய கட்சி, அல்லது திராவிட இயக்கத்தின் அடிப்படையில் அவங்க பிராமணர்களை எதிர்க்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னால் 1927 இந்து அறநிலையத்துறை சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ எப்படி, அப்போ இந்து மதமே இல்லையே. 1927 இந்து மதம் என்பது இல்லை. 1947 விடுதலை பெற்ற பிறகு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிற பொழுது இந்துங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து யார் தோஸ் ஆர் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி விவாதங்கள் நடத்தி யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சி இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ அவங்களெலாம் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லி அப்போ கொண்டு வர்றாங்க. அப்போ அது வரைக்கும் அதுக்கு முன்னதாகவே இந்த நீதி கட்சி பீரியடில் இந்த அறநிலையத்துறை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மதம் என்று சொல்வதற்கு அவங்க மதத்தை எதிர்த்தோம்னு சொல்வதும் தவறு, அது சரியானது இல்லை. ஜாதிய ஒழிச்சம் சொல்லவும் தவறு, சரியானது இல்லை. பிராமணர் அல்லாதவர்களில் அந்த அவங்களுடைய அந்த நீதி கட்சியில் உள்ள சில வகுப்பாளர்கள் வந்து பலன் பெறுவதற்காக சில திட்டமிடலை அதில் வகுத்துக்கிட்டாங்க. அது ஒன்று தான். அது வளர்ச்சி அடைந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 411 ஜாதிகள் இருக்கு. அதை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பல சாதிகள் நமக்கு தெரியவே இல்லை, அவங்க கெசட்டில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து தமிழ் சாதிகளா இல்லை தெலுங்கு சாதிகளா? அதைத்தான் சொல்லுவார். இப்போ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எவ்வளவு? இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு. 69 விழுக்காடு மீதி உள்ளது பொதுப்பட்டியல் போயிடும். 69 விழுக்காடில் பிசி அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, பேக்வர்ட் கிளாஸ், அதுக்கு எவ்வளவு? 30 விழுக்காடு. அந்த 30 விழுக்காடில் 3.5 விழுக்காடு முஸ்லீம் உள்ஒதுக்கீடு போயிடுது. அதுக்கடுத்து 20 விழுக்காடு மோஸ்ட் பேக்வேர்டுன்னு சொல்லலாம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்கிறாங்க. அந்த மோஸ்ட் பேக்வேர்டில் சொல்லுகிற பொழுது மொத்தம் இருந்த 50ஐயும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 50 இருந்துச்சு. 50 தான் அது பிரித்தாங்க. பிரித்து கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அதை பிரித்து 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு 41 ஜாதிகளை அதை கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு 110 ஜாதி இருக்குது பேக்வேர்டில், இதில் 41 ஜாதி இருக்குது. இந்த மோஸ்ட் பேக்வேர்டு தான் மறுபடியும் வந்து என்னது ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது மறுபடியும் பிரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு டிமாண்ட் வந்து வடக்கு வன்னியர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்தியா இடஒதுக்கீடில் 2 விழுக்காடு ஒதுக்கணும் தனியாக வன்னியர்களுக்கு, தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு ஒதுக்கணும்னு கேட்டாங்க. பெரிய போராட்டம் சண்டையில் நடந்து அதனுடைய முடிவில் தான் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு கொண்டு வர்றாங்க. அந்த மறுபடியும் என்ன செய்கிறாங்க, ஆனால் வந்து தனி ஒதுக்கீடு கொடுக்கல. அதை மறுபடியும் வந்து இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணும்போது தான் ஐயா எடப்பாடி வந்து என்ன செய்கிறாருன்னா 10.5 ஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்குன்னு தனியாக ஒதுக்குறாரு. அந்த 20 மறுபடியும் தனியாக பிரிக்கிறாங்க, தனித்தனியாக பிரிக்கிறாங்க. 10.5 அவங்களுக்கு ஒதுக்குறாங்க. 7 விழுக்காடு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, குற்ற பரம்பரைன்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்தாங்க இல்லையா, கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு போட்டு சில ஜாதிகளை வந்து அதில் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரவங்களுக்கு நாங்கள் அவங்கள சீர்திருத்தம் சொல்லி இந்த திராவிட இயக்கத்தினுடைய இதை பாருங்கள், இன்னும் நாங்கள் டிஎன்சின்னு வச்சுருக்கிறோம். அது டீநோட்டிஃபைடு காஸ்ட் அப்படின்னு சொல்லி டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் காஸ்ட் வச்சுருக்காங்க. அவன் என்ன சொன்னான், பிரிட்டிஷ்காரன் இவங்கெல்லாம் குற்ற பரம்பரைன்னு சொன்னான். இவன் என்ன சொல்கிறான், அப்படி குற்றப்பரம்பரை தான், அவங்கள நாங்கள் சீர்திருத்துறோம் அப்படின்னு சொல்லி டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்னு இன்னும் லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் வரக்கூடியவங்களுக்கு 7 விழுக்காடு ஒதுக்குனார். மீதி இருக்கிற 2.5 தான் அதில் மீதி எம்பிசி அதர்ஸ். இதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, எம்பிசி வி 10.5, எம்பிசி வி 10.5, எம்பிசி டிஎன்சி 7 விழுக்காடு, மீதி இருக்கிற 2.5 விழுக்காடு வந்து அதர்ஸ், எம்பிசி அதர்ஸ்ன்னு பேர். இது வந்து
வன்னியருக்கு மட்டும் எப்படி தனியாக கொடுக்கலாம்னு சொல்லி இந்த திராவிட கட்சிக்காரங்க சேர்ந்து அவங்கள சொல்லி வளர்த்தனால அது அப்படியே இப்போ அவங்களுக்கு தனியாக கொடுக்காம நிற்கிது. ஆனால் அதே சமயத்தில் 18 விழுக்காடில் 3 விழுக்காடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, அது இன்னும் நிற்கிது. சுப்ரீம் கோர்ட்டை போனாலும் அல்லது உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாலும் அது நிற்கிது. ஆனால் வன்னியருக்கு கொடுத்த இடஒதுக்கீடு வந்து நடைமுறையில் இல்லை, அது தவிர்க்கப்பட்டது. இவர்கள் வன்னியர்கள் யார்? தமிழர்கள். அருந்ததியர்கள் யார்? தெலுங்கர்கள். அப்போ தெலுங்கர்கள் போட்ட இடஒதுக்கீடு வந்து செல்லுது, இன்னும் நிற்கிது, நடைமுறையில் இருக்குது. அப்போ இந்த அரசாங்கம் அல்லது திராவிட கட்சிகள் யாருக்கானது என்பதை நம்ம என்ன செய்யலாம், இதிலேருந்து புரிஞ்சு கொள்ளலாம். அதில் இடஒதுக்கீடு முறையை வந்து இப்படி தான் பலன் பெற்றிருக்காங்கன்னா பலன் பெற்றிருப்பாங்க, அது அவங்களுடைய இது. இப்போ ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பிறந்தவங்க எல்லாருமே படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதான் அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்குது. அதெல்லாம் இருக்குது. இப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் கேஸ்ட் அண்ட் ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நிறைய ஆதி தமிழ் குடிகள் பறையர்கள் வந்து சால்வேஷன் ஆர்மி இல்லாட்டி கிறிஸ்தவத்தை வந்து தழுவுறாங்க, அதே மாதிரி இஸ்லாமிய மதத்துக்குள்ளேயும் தழுவுறாங்க. சாதி அடிப்படையில் அவங்க வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான எல்லா ரிசர்வேஷன் சலுகைகளும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இந்த மொமெண்ட் அவங்க வந்து இஸ்லாமியர்களாகவோ இந்த மொமெண்ட் அவங்க கிறிஸ்டியன்ஸ், குறிப்பாக கிறிஸ்டியன்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா தென் அவங்க ஒரு பிசி பட்டியலுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போது நேற்று வரைக்கும் அதே சலுகைகளை பெற்று அதே நிலையில் இருந்தவங்க எந்த ஒரு இக்கனாமிக்கல் சேஞ்சஸ், கல்வி நிலையிலையோ அவங்களோட பொருளாதார நிலையிலையோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் சடனாக அவங்க வந்து ஒரு பிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணப்படுறாங்க. இந்த ரிசர்வேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எஸ்சி பட்டியலில் இடம்பெறக்கூடியவங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லாமல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்துக்களாக தான் இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் அம்பேத்கருடைய போராட்டத்தை அதில் நம்ம பார்க்கணும். டிப்ரெஸ்ட் ஆர் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து இந்து மதத்துக்குள்ள இந்த மாதிரி தீண்டாமை என்பது இருக்குது, அன்டச்சபிள்ஸ். அவர் ஹிந்து அன்டச்சபிள்ஸ்னே சொன்னார். இந்த ஆர்டிகிள் 17 அப்படிங்கிறது வந்து அன்டச்சபிலிட்டி அபாலிஷ்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு அது அபாலிஷ் ஆயிடுச்சா? இல்லை, அபாலிஷ் பண்ணணுங்கிறது அரசியல் சட்டத்தினுடைய நோக்கம். காஸ்ட் இஸ் அபாலிஷ்னு சொல்கிறாங்க, அல்லது அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்னு சொன்னால் அதனுடைய நோக்கம். அப்போ இந்து மதத்தில் இருக்கிறதா என்னது தீண்டாமை. தீண்டாமை உள்ளவங்களையும் அல்லது ஒடுக்கப்பட்ட அது டிப்ரெஸ்டையும் சேர்த்து தான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றுகிற பொழுது ஹிந்துவாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பட்டியலில் இருக்க முடியும். அதே அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட்டில் அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லுது? மதத்துக்கு என்ன இருக்குது? ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்குது. ஆனால் எஸ்சி பட்டியலில் இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எஸ்சி பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கிடையாது. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ கிறிஸ்தவனாக மாறிட்டாங்கன்னு சொன்னால் இந்த பட்டியலில் இடம் புரிய முடியாது. அங்கே யாராக என்ன போயிடுவாங்க? பிசி பட்டியல் போயிடுவாங்க. எஸ்சி பட்டியலேருந்து ரிலீஜன் மாறலாம், அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் மாறினா இந்த பட்டியலில் இருக்க முடியாது. அப்புறம் என்ன ரிலீஜியஸ் ஃப்ரீடம்? அதுதான். அப்போ எஸ்சி பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன இல்லை? ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லை. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இது யாருமே இன்னும் பார்க்கறதில்லை. இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், அப்போ எஸ்சி பட்டியல் இருக்குன்னு சொன்னால் அவன் வந்து ஹிந்து ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருக்குது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா தாசில்தார் லெவலில் வந்து விஓ வீடெல்லாம் பார்த்து பக்கத்தில் விசாரித்து எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இருக்குது. இந்த சட்டம் அப்படி இருக்கிறது. அதனால் இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிறதுக்கு நீங்கள் நம்ம முதல்ல சொல்லும் போது சொன்னீங்க இல்லையா, சலுகைகள் அப்படிங்கிற வார்த்தையை நாம் தமிழர் கட்சி எதுக்குறாங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா சலுகை இல்லை, உரிமைகள். அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசும்போது என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம், எங்களுடைய உரிமைகள் வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த கோணத்தில் அதை பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், அதை ஒழிக்க முடியும். பிசியாக போயிட்டாங்கன்னா அவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி கருதுகிறாங்க. எஸ்சியில் இருக்கவங்களாம் முன்னேறலை, ஆனால் நீங்கள் வந்து எஸ்சி பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறவங்கெல்லாம் முன்னேறலை அப்படின்னு சொல்கிறதும் கூட மிகப்பெரிய தவறானது. நிலம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. இதுக்கு தான் ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது இடப்பங்கீடாக இருக்கணும். இப்போ எல்லோரும் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கான முறையை எப்படி வகுக்கணும் இவங்க? அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அதுக்கான முறையை வந்து கான்டெம்பரரி பாலிடிக்ஸ். அதாவது இப்போ திராவிடியன் மூமெண்ட்டுடைய ஃபேஸ் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. தமிழ் தேசிய அரசியலை நம்ம பேசுகிறோம். தமிழ் தேசிய அரசியலை வந்து குடி சார்ந்த அரசியல்களை நம்ம இது பண்ணுறோம். இப்போவும் வந்து இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து சில நேரங்களில் தவிர்த்துறது வந்து
கேஸ்ட் ஐடென்டிட்டி. இந்த கேஸ்ட் ஐடென்டிட்டி வந்து வேணுமா வேண்டாமா? நம்ம தமிழ் தேசிய அரசியலை நம்ம முன்னெடுக்கிற பொழுது இந்த சிக்கல் இருக்கும்னு நமக்கு தெரியுது. ஆனால் இதற்கு முன்னுதாரணம் என்பது இருக்குது. சாதிய சிக்கல் அல்லது சாதி சண்டைகள், ஏற்றத்தாழ்வு சிந்தனைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. சென்னை மாகாணத்தில் இருக்கும்போது சென்னை மாகாணம் இப்போ தற்போது இருக்கக்கூடிய கேரளா அல்லது ஆந்திரா அல்லது கர்நாடகா இப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட சென்னை மாகாணம் முழுமைக்கும் அது இருந்தது. இங்கே இருக்கிற சாதி சண்டைகளோட அதிகமாக சாதி சண்டை நடந்த இடம் கேரளா. கேரளாவில் எப்படி அது மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மொழி இனம் சார்ந்து அந்த கருத்தியல் அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க. அங்கே அவங்க ஆள்றவங்களும் அவங்களாவே இருக்கிறாங்க. அதுதான் அந்த சிக்கல். இங்கே அந்த சிக்கல் எப்படி ஆளுவதற்காக வேண்டி இந்த மொழி இனம் சாராமல் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். தமிழர்களுக்குள்ள தான் சாதி சண்டை. தமிழர்களுக்கும் பிற மொழிக்காரங்களுக்கும் பெரிய சண்டை என்னதாக இல்லை. 1995 பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் மாவட்டங்களில் மறவர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் 6 மாதம் சண்டை நீடித்தது. மண்டைக்காடு கலவரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து சாதி சண்டைன்னு சொல்லுவீங்களா இல்லாட்டி மதச்சண்டைன்னு சொல்லுவீங்களா? அது மதச்சண்டை அப்படின்னு வெளியே தோற்றத்துக்கு இருந்தாலும் உள்ள ஜாதி சண்டையை தான் இருக்குங்கிறது பல பேருடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா ஒரே மதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 2 மதத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஜாதிக்காரங்க வெட்டிக்கிட்டதில்லை. ஒரே மதத்தில் இருக்கக்கூடிய 2 ஜாதி. ஏன்னா மதத்தை விட உங்களுக்கு சாதி என்பதைத்தான் ஆழமாக வேரூன்று வைத்திருக்காங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. நம்ம சங்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம இப்போ குலம் என்று சொன்னாலும் சரி அல்லது குடி என்று சொன்னாலும் சரி, குலம் கடந்து அல்லது குடி கடந்து திருமணங்கள் நடைபெற்றிருக்கு. அதில் காதல் திருமணமும் எந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது. ஓட் மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல்ல இவங்களை இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்றதுக்கு எனக்கு ஜாதிங்கிற ஒரு டேபு தேவைப்படுது. இப்போ அந்த ஓட் மொபிலைசேஷனுக்காக மட்டுமே இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் எல்லாருமே தமிழர்களை இப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஜாதியை வெறியை ஊட்டி வச்சிருக்கிறாங்க. உணர்வு இல்லை. ஜாதி உணர்வு இருந்தால் பரவாயில்ல. ஜாதி வந்து உணர்வு இருந்து நான் என்ன செய்வாங்கன்னா, தன் ஜாதியை சார்ந்தவன் ஏழையாக இருந்தால் அவனுக்கு உதவி செய்து முன்னேற்றம் நினைப்பாங்க. இது ஜாதி உணர்வு அல்லது ஜாதி பற்றுன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஜாதி வெறி இருந்தால் அடுத்த ஜாதிக்காரனை பார்த்து புறாமப்படுறோம், அடிக்கிறது, சண்டை போடுவோம். இதைத்தான் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ தமிழ் தேசிய அரசியலில் வந்து நம்ம குடிகள் பற்றி பேசுகிறோம், சாதிகள் பற்றி பேசுகிறோம், சாதிகளோட கூட்டமைப்பு, அதுக்கான மாநாடுகள் எல்லாமே நம்ம பண்ணோம், பஞ்சமர் நில மீட்பு பற்றி பேசணும். அப்போ இந்த இடத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு இளைஞன் தமிழ் தேசிய அரசியலை வந்து எம்ப்ரேஸ் பண்ணும் பொழுது அவனுடைய சாதிய பார்வை எப்படி இருக்கணும்? அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதிங்கிறது ஒரு பொருட்டாக இல்லை அப்படின்னு இப்போ நினைக்கிறாங்க. தமிழ் தேசியம் அந்த கருத்தியல் வளர்ச்சி அடைந்தது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் போன்றவர்கள்லாம் அந்த கருத்தியலை வந்து வெளியே கொண்டு வரும்போது ஜாதி வந்து ஒரு பொருட்டல்ல. இப்போ அண்ணன் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஜாதியை கடந்து மதம் கடந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழர் அடிப்படையில் வரணும், அதுதான் இனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்றார். இதை உள்வாங்கி கொண்ட இளைஞர்கள் யதார்த்தத்தை அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, ஜாதிங்கிறது ஒரு பொருட்டல்ல, இது புகுத்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. இயல்பாக இருந்தாலும் கூட அது அந்த வெறி என்பது புகுத்தப்பட்ட ஒன்றாக என்பதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சதுனால தான் இந்த கருத்தியல் வளருது. இந்த தமிழ் தேசிய கருத்தியல் வென்றால்தான் இந்த தமிழரின் ஓர்மை ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும் என்பதை இப்போ உள்ள இளைஞர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கார்கள் என்பதுதான் நடைமுறையாக தெரிகிறது. அப்போ தமிழ் தேசியம் வளர 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 ஒரு பெரிய கோடு போடும் பொழுது இந்த சாதி அப்படிங்கிற இது வந்து இயல்பாவே மறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கண்டிப்பாக நினைக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ், இவ்வளோ நாள் இந்த அரசியல் அதிகாரங்கள் நமக்கு கொண்டு வந்த சட்டங்கள், இல்லாட்டி இந்த கான்ஸ்டியூஷன் இந்த தமிழ் தேசிய அரசியலை எப்படி எம்ப்ரேஸ் பண்ணணும்? எங்கேருந்து தொடங்கிச்சு வந்துச்சோ அதிலிருந்து தான் என்னது நம்ம தொடர முடியும், தொடர்ந்து அதை வந்து ஒழிக்கவும் முடியும். இப்போ நமக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வரும்போது சாதி வழி சலுகையாக பார்த்தாங்க. நீங்கள் சென்னை மாகாணத்தில் தான் தொடங்க 1921 இங்கே தொடங்கினாங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 411 சாதிகள் இருக்குது. இந்த 411 சாதிகளும் மொழி வழி மாநிலங்களாக 1956 பிரிஞ்ச பிறகு இங்கே தங்கிவிட்ட ஜாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சலுகைகள் வந்து அவங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தமிழர்கள் யார்? ஏன்னா அந்த தமிழர்கள் சாதியை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ ஜாதிங்கிறத குலம்ங்கிறது ஜாதியாக நம்ம வச்சுக்கிட்டா கூட ஜாதிங்கிற கான்செப்டாக அவங்க கொண்டு வந்திருக்கிறதுனால கேஸ்ட்னும் வந்து அரசியலும் சட்டத்திலே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட தமிழர்கள் யார், தமிழர் அல்லாத பிறமொழிக்காரங்க யார் சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தெலுங்கர்கள்,
கன்னடர்கள், மலையாளி, துளு இப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தமிழர்களை விட அதிகமாக இங்கே இருப்பாங்களுக்கு அல்லது பலன் பெறுவாங்களுக்கு. அப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள்னு எடுத்துக்கலாம், அல்லது பழங்குடியினர் வகுப்பில் எடுத்துக்கலாம், அல்லது இந்த பட்டியல் சாதியினர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பட்டியல் சாதியினர் கூட நான் வர்றேன். எப்படின்னா மொழிபெயர்க்கே தெரியல, ஒருத்தன் கூட வழக்குக்கு போயிருக்கான். ஏற்கனவே இந்த வழக்கு போச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1936 அந்த கொண்டு வரப்பட்ட அந்த பட்டியல் சாதியினர் அவங்க எப்படி கூட 1936 எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அம்பேத்கர் பயன்படுத்திய வார்த்தை டிப்ரெஸ்ட் அண்ட் அன்டச்சபிள்ஸுங்கார். ஸோ அன்டச்சபிள் கேஸ்ட் அப்படியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, அதனால் டிப்ரெஸ்டுன்னு எடுப்போம், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசாங்கம் எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அப்படி சுற்றறிக்கை அனுப்பும்போது இங்கே நீதி கட்சி தான் இருக்குது, அந்த லிஸ்ட்டை இவங்க தான் கொடுக்கணும். அந்த லிஸ்ட்டை இவங்க கொடுக்கும்போது தான் பல சாதிகளை சேர்த்துருக்காங்க. அதுலேயும் கூட அவங்க பூர்வ குடிகளை சேர்க்காதுன்னு சொல்கிறான், பூர்வ குடிகளை சேர்க்காத, வேளாண் குடிகளை சேர்க்காதுன்னு சொல்கிறான். அப்படி வேளாண் குடி இந்த பாலிடிக்ஸ் ஆமாம் வேளாண் குடியில் சேர்க்காதனால இங்கே நீதி கட்சியில் இருந்ததுனால குறிப்பாக தேவேந்திர வேளாளர் வந்து வேளாண் சமூகம், அப்போ பட்டியல் சாதியில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைமுறை சொன்னாலும் அதையும் மீறி நீங்கள் சேர்க்குறாங்க. இப்போ லேண்டெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து நாயக்கர் ஆட்சியில் ரொம்ப எதிர்த்தாங்களோ அதையெல்லாம் கூட அதில் சேர்க்குறாங்க. அது ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ ஜாதி வழி சலுகையாக அது பின்னாடி மாற்றப்படுகிற பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நம்ம ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்த ஜாதி அடிப்படையில் கொடுக்குறதா என்ன செய்யுது? அதற்காகத்தான் அண்ணன் வந்து ஒரு புதிய நடைமுறை அதை சொல்கிறார். நாம் வந்து இட பங்கீடு கொடுப்போம் அப்படின்றார். அதற்கான போராட்டம் நடக்கு. இட ஒதுக்கீடு என்பதை விட இட பங்கீடாக இருக்க வேண்டும். அப்போ தமிழர்களை நம்ம குடிவாரிய கணக்கெடுத்தோம்னு சொன்னால் சமமாக வச்சு கொடுக்குறோம். எவ்வளோ பங்கீடு இருக்கோ அதை கொடுத்துருவோம். மக்கள் தொகைக்கு ஏற்ப அதான் அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு சொல்கிறார். எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுப்போம். எந்த சமூகம் எவ்வளோ எண்ணிக்கை இருக்குதை நம்ம எடுத்துட்டோம்னா அது கூட இன்னும் சிக்கல் இருக்குது. ஏன்னா ஒரு சமூகத்துக்குள்ளே முன்னேறியவர்களும் இருப்பாங்க, பின்தங்கியவர்கள் இருப்பாங்க. அதுவும் இன்னும் சிக்கல் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இடப்பங்கீடு, தமிழர்களுக்கு இடப்பங்கீடு, தமிழர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு. ஏன்னா இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஏன்னா தமிழர்கள் வந்து ஒரு பெருந்தன்மை மிக்கவர்கள். வந்தவர்களெல்லாம் வாழ வைப்பான்னு சொன்னான். ஆனால் வந்தவர்களை வாழ வைத்தாலும் பரவாயில்ல, வந்தவர்களை ஆள வச்சுட்டாங்க, அதனால் கீழ்நடைந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்குறோம். தமிழர்களுக்கு இட கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம், அதன் நாட்டுடைய வளங்கள் அத்தனையும் நம்முடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப, நம்முடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நம்ம பங்கீடு செய்து கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் பங்காளிகளுக்கு பங்கீடு, பங்காளி இல்லாதவங்களுக்கு இடஒதுக்கீடு. பிற மொழிக்காரங்க இன்னும் நிறைய மொழிக்காரங்க இங்கே இருக்கிறாங்க. அப்படி வந்தாலும் அவங்களுக்கு இங்கே வாழ்ந்து விட்டார்கள், இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இடஒதுக்கிடலாம். அப்போ தமிழர்கள் 90 விழுக்காடு இருப்பாங்கன்னு சொன்னால் 90 விழுக்காடு தமிழர்களை நம்ம அட்டவணைப்படுத்தி 90 விழுக்காடு தமிழர்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப இட பங்கீடு செய்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு இட ஒதுக்கீடை தரலாம் என்ற அடிப்படையில் இதை சரியாக நம்ம கையாள முடியும் என்றுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த திட்டமிடல் இருக்கிறதோ என்பது எனக்கு தோணுது. இது வந்து இப்படி நம்ம பண்ணிட்டா இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தமிழ் தேசிய அரசியலில் இந்த ஒரு இடப்பகிர்வோ இல்லாட்டி இட பங்கீடோ ஒரு 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 பில்லர், அதே டைமில் பேரலாக தமிழ் தேசிய சிந்தனைகள், அதில் இருக்கிற ரெவல்யூஷனர் புரட்சிகர கருத்துக்களை நம்ம உள்வாங்கி அதை நம்ம வாழ்வியலாக மாற்றிக்கிறதுங்கிறது ஒரு பார்வை. இது அமைஞ்சிட்டா அம்பேத்கர் கண்ட கனவு பழிச்சிரும் அப்படின்னு நம்ம நம்புவோமா? கண்டிப்பாக. எப்படி அம்பேத்கர் அப்போ இந்த சாதி ஆணவ படுகொலைகள் நடக்காதா? இல்ல காஸ்ட் ஸ்டிக்மா, அதாவது நான் ஒருத்தரை வந்து இந்த காஸ்டா நான் பார்க்காம இருப்பேனா? இல்லாட்டி எல்லா கோயில்கள் இப்போ கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பட்டியலின சமூக பிரிவினர்களுக்கு தனி வார்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்னுமே அப்படி இருக்குது. கோயில்கள் தனியாக இருக்குது. ஹாஸ்டல்ஸ் காலேஜில் ஒன்றா படிக்கிறாங்க, ஆனால் தங்கும் விடுதிகள் வந்து தனியாக இருக்குது. அப்போ இன்னுமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து முழுமையான ஒரு சமூக விடுதலை அடையலையோ அப்படிங்கிற இதுதான் இருக்குது. அப்போ இந்த ஒரு பார்வை வந்து இது எல்லாம் தமிழ் தேசிய அரசியல் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த சமூகம் பட்டியலின மக்கள் மேலே இருக்கிற பார்வை மாறிடுமா? கண்டிப்பாக இந்த இது வந்தால் மாறும். ஏன்னா இடப்பங்கீடு முறை கொண்டு வந்தால் மாறும். இப்போ இந்த இந்த சிக்கலை வந்து உளவியல் சிக்கலாக தான் பார்க்குறோம். அதுதான் நான் சொல்றேன். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா ஸ்டிக்மாவை எப்படி களையிறது? அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா காஸ்ட் இஸ் எ கான்செப்ட் அப்படிங்கிறார், ஒரு கருத்தியல் அப்படிங்கிறார். அப்போ அந்த கருத்தியலை வேறொரு கருத்தியல் கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும், தீர்க்கணும்.
இப்போ திராவிட கருத்தியல் வந்ததுனால தான் என்னது மக்கள்லாம் நம்ம திராவிடம்னு சொல்லி அதான் அழிக்கலையே, அது ஃபேக்குன்னு தெரிஞ்சு போகுது. இப்போ தான் நம்ம வெளிக்கொண்டு வரோம். இன்னும் தமிழர்களே பல பேர் திராவிட கருத்தியலுக்கு வந்து ஆதரவாகவும் அதற்கு இதாகவும் நிற்கிறாங்க. நாம் திராவிட கருத்தியல் மோசம் என்று பேசுகிற பொழுது எதிராக வந்து நிற்கிற பூரா யாரை நிற்கிறாங்க? நம்ம தமிழர்களை தான் வந்து அனுப்புகிறாங்க. இப்போ இவங்க தான் வந்து நிற்கிறாங்க. அதனால் அந்த நெடுந்தூர பயணம் இருக்குது. அதனால் உளவியலாக அதை நம்ம அணுகிற பொழுது அது மாறும் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலில் அனைவருக்குமான சமமாக அனைவருக்கு உரிமையோடு இல்லையா மதிப்போடு. எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன், இன்னுமே வந்து சமகால கான்டெம்பரரி பாலிடிக்ஸில் ஒரு கேண்டிடேட்டை ஒரு பார்ட்டி நிறுத்துறாங்க அப்படின்னாலுமே வந்து இந்த இடத்துல பெரும்பான்மை சமூகம் யார், இந்த அதிகாரமிக்க சமூகம் யார், வணிகர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க, அப்போ இதெல்லாம் பார்த்து ஒரு கேஸ்ட் பேசிஸில் தான் ஒரு கேண்டிடேட்டே அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. இல்லை, அதுதான் வரலாறு. இது வரைக்கும் திராவிட கட்சியில் வந்து பெரும்பான்மை சமூகம் நிற்கிறாங்க. ரைட், எல்லா கட்சியிலையும் பெரும்பான்மை சமூகம் நிற்க வச்சுட்டா இல்லையா. உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம், இப்போ நாகர்கோவில் தொகுதியில் ஒரே ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா கட்சியிலும் அதில் தான் கேண்டிடேட் போடுவாங்க, ஆளை போடுவாங்க. அப்போ அந்த ஓட்டு பிரியுமா பிரியாதா? சரிதானே. அப்புறம் இந்த திராவிட கட்சிகள் கையாண்ட யுத்திகள் இது ஒன்று. எல்லா தொகுதியிலையும் இந்த பெரும்பான்மை சமூகம் அல்லது அதுவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க அப்படின்னு போட்டாங்கன்னா அப்போ 234 தொகுதியும் ரிசர்வ் தொகுதியா இல்லையா? எல்லா தொகுதியும் ரிசர்வ் தொகுதி தானே. ரிசர்வ் ஃபார் மெஜாரிட்டி காஸ்ட் இந்த கான்ஸ்டியூன்சி. சரி, எல்லா தொகுதியிலையும் அதை போட்டாச்சுன்னா மற்ற கம்யூனிட்டியெல்லாம் சேர்ந்தாங்கன்னா எடுக்க முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாதா? வருமா இல்லையா? இப்போ ஜாதிகள் வந்து நாட்டை ஆண்டதா சரித்திரமே கிடையாது. இந்த கான்செப்டை உருவாக்கி இவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கதான் இல்லையே, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஜாதி அல்லது சங்கம் அவங்கெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கல்வி தர்றதுக்கு இது பயன்படுத்துகிறாங்கன்னு அந்த அடிப்படையில் தான் சங்கங்களை உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்கள் ஜாதிகளை பூரா ஒன்று சேர்த்துருக்குறாங்க, பல்வேறு பிரிவுகளை பூரா ஒன்று சேர்த்துருக்காங்க. வரலாற்றில் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கும், பிரிவுகளை பூரா ஒன்றா சேர்த்து ஒரே ஜாதியை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இன்னும் ஜாதி குறைஞ்சிரும். இந்த ஜாதி பிரிவுகள்லாம் கேட்டால் ஜாதி பிரிவுகள் குறைஞ்சிரும். அதனால் தமிழ் தேசியம் அடிப்படையில் ஒரு பக்கம் விழிப்புணர்வையும் இந்த கருத்திலையும் கொண்டு சேர்க்கறது. இந்த ஏற்றத்தாழ்வு எண்ணம் வந்து தமிழர்களுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை, கிடையாது. தமிழன் டாமினேட் பண்ண மாட்டான். பல நாடுகளுக்கு வந்து நம்ம ஆளுக படையெடுத்து போயிருக்கிறாங்க, இமயவரம் போயிருக்காங்க, வெளிநாடுகளுக்கும் கூட கங்கை கடாரம் போயிருக்காங்க. நான் கூட இந்தோனேஷியா போயிருக்கிறேன் இல்லையா, சோழர்களுடைய வடு இருக்கிறாங்க, கம்போடியாவில் இப்படி பல நாடுகள் இருக்காங்க. ஆனால் தங்களுடைய ஆட்சியை நிறுவனம்னு சொல்லி தமிழர்கள் எந்த தமிழர்களும் அங்கே வந்து நினைச்சதில்லை. அப்போ தமிழர்கள் வந்து பெருந்தன்மையானவர்கள், போய் கைப்பற்றுவாங்க, அதை முடிச்சு அவங்க விட்டுட்டு வந்துடுவாங்க. தங்களுடைய கொடியும் பற்றமும் அங்கே நடத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால, அந்த குணம் இருக்கிறதுனால தான் தமிழர்கள் நினைக்கும் கீழே இருக்கிறாங்க. ஆனால் அந்த குணத்தை கூட மாற்றி நம்ம நிலத்தையே நம்ம ஆளணும் இல்லையா. அதில் எல்லாரும் வாழணும், எல்லா தமிழர்களுடைய குலங்களும் வாழணும். அதே சமயத்தில் பிற குலங்கள் அல்லது பிற மொழிக்காரங்க இங்கே வந்திருந்தாலும் அவங்களையும் நம்ம சரியாக கையாளணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் கூட. அது வந்து சரியானவை வென்றே தீரும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. இளைய தலைமுறையும் நல்ல விழிப்படைந்துட்டாங்க. மற்றவங்க அது வாசிக்க ஆரம்பித்திருக்காங்க. இப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ தமிழ் தேசிய அரசியலை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தமிழ் தேசிய அரசியலில் எந்த படிநிலையை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா உண்மையான சமத்துவம், சமூக நீதி, சமூக பார்வை, சாதிய பார்வை வந்து மாறும். அதாவது அதுக்காக ஜாதி ஒழிக்க முடியாது. ஏற்றத்தாழ்வு கற்பிச்சதுனால ஜாதி ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஜாதி ஒழிக்க முடியுமானா முடியாது. அப்போ சாதிங்கிறது ஒரு இனம் பல்வேறு குலங்களாக பிரிந்து வேலை பிரிவில் செய்தது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வேளாளர் அப்படின்னு சொன்னாலும் கூட நான் படித்து வேலைக்கு வந்துட்டேன், நான் எப்படி வேளாளராக இருக்க முடியும்? வேளாண்மை செய்கிறவங்க தானே வேளாளர் இல்லையா, வேளாண்மை செய்யணும் இல்லையா. ஆனாலும் மரபு அடிப்படையில் அந்த இது இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ தமிழ் இனம் என்பதுதான் மொழி தமிழ். அந்த தமிழ் இனம் என்பதுதான் பல்வேறு குலங்களாக பிரிந்திருக்கிறது, இதுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லி தான் முதல்ல நம்ம கருத்தியலை கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த எண்ணம் நமக்கு மாறுகிற பொழுது இது மாறும். ஒன்று, இந்த இடப்பங்கீடுங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இந்த பிசி எஸ்சி இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அவன் பிசி இல்லை ஓசி இல்லை டிஎன்சி இப்படிலாம் பிரிக்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது குலங்களாக நம்ம என்ன செய்கிறோம், நிற்கிறோம். குலங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும்.
பண்பாட்டளவில் பேசப்பட்டாலும் கூட இந்த பண்பாடு சரியில்லை, அது சரியில்லை, இது உயர்ந்தது, அது இருந்தாலும் கூட அதுவும் நாளடைவில் அது மாறும். ஏன்னா ஆரியமும் திராவிடமும் உருவாக்கி இருக்கிற இந்த கருத்தியலை போக்குவதற்கான தமிழ் தேசிய கருத்தியலை வலுவாக நம்ம என்னது கொண்டு போக வேண்டியிருக்கு. இப்போ தமிழ் தேசிய அரசியல் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவங்க வந்து பேசுகிற அரசியலில் இடப்பகிர்வு, அதாவது நம்மளுடைய இப்போ இருக்கிற நாமன்கிளேச்சர்ல சொல்லணும் அப்படின்னா சாதி அப்படின்னா இந்த சாதி இவ்வளவு சதவீதம் இருக்கிறீங்க மக்கள் தொகை அடிப்படையில அவங்களுக்கு இத்தனை சதவீதம் இடப்பங்கீடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சட்டங்களை அதுக்கான இதை வந்து நம்ம பண்ணுவோம், சட்ட திருத்தங்களை கொண்டு வருவோம். மக்கள் தொகை அடிப்படையில் குலங்களுக்கு அடிப்படையில் அவங்கள பிரித்து கொடுக்குறோம். ஓசி, பிசி, எஸ்சி இந்த ஏற்றத்தாழ்வு கான்செப்ட் அதோட ஒளியும். ஏன்னா அவங்களுடைய உரிமையை கொடுக்குறோம். ஸோ கேஸ்ட் ஐடென்டிட்டியும் இருக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சோஷியல் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்ஸும் அதோடைய பாசிட்டிவ்ஸையும் நம்மளால எடுத்துக்க முடியும். அதே வேளையில் நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்கள்ல வந்து மரபு ரீதியான தொழில் செய்கிறவங்களுடைய ஆளுமை தன்மையும் நம்மளால பயன்படுத்த முடியும். அதே வேளையில் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு தமிழ் தேசியம், மொழி, இனம், அதுக்கான அடையாளங்களை முன்னிறுத்தி ஒரு சமூகம் இயங்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் சரியானதாக இருக்க முடியும். ஏன்னா நமக்கு குலங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு பண்பாடு இதெல்லாம் இருக்கிறது. அது எந்த விதத்துலையும் உயர்வு தாழ்வோடு நமக்கு இருக்கவே இல்லை. அதுதான் நம்முடைய வரலாறு. இப்போ இதை முன்னெடுத்துட்டு போகணும்னு சொன்னால் இந்த தமிழ் தேசிய கருத்தியலும் நாம் தமிழர் கட்சியும் அரசியல் அதிகாரம் பெறணும் அப்படின்லாம் அதற்காக நம்ம வந்து உழைப்பெடுக்க வேண்டும் என்று தான் உண்மை. கண்டிப்பாக செய்ய வேண்டும்.